வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சீராக உள்ளதா சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன, இப்படி ஒரு தலைப்பை தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? இரண்டு முக்கியமான விஷயங்கள் பிரதானமான ஓவராலாக இந்த 3.25 ஆண்டுகளில் தமிழக சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு என்பதை தாண்டி குறிப்பிட்ட இரண்டு முக்கியமான விஷயங்கள் இன்றைய விவாதத்தில் மையப்பொருளாக இருக்கின்றன. நேற்று தன்னுடைய பணியை முடித்துவிட்டு கணவனோடு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு பெண் கணவனுடைய கண் முன்னாலேயே 5 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் நாமக்கலில். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. நம்ம அனைவருக்கும் நினைவு தெரிந்த விஷயம். டெல்லியில் நிர்பயா கற்பழிப்பு சம்பவம், பாலியல் வன்புணர்ச்சி சம்பவம் எவ்வளவு பெரிய அதிர்வலை நாடு முழுக்க ஏற்படுத்தியது. அதே போன்ற சம்பவம் இப்படி குழுவாக இணைந்து பெண்களை பாலியல் வன்புணர்ச்சி செய்யக்கூடியது. வாசுகி ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த வாசுகி சொல்வது போல இது ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டதோ, தனிநபர்கள் குற்றம் செய்த காலம் தாண்டி ஒரு குழுவாக இயங்கி குற்றம் செய்யக்கூடிய துணிச்சல் வந்துவிட்டதா என்ற மிகப்பெரிய சந்தேகம் இருந்திருக்கிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம் வாதிக்கக்கூடியது, தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டங்களில் தொடர் கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாளிதழை பிரித்தால் 2 மாவட்டங்களில் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 கொலையாவது ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான பின்னணியில் கல்வியின்மை, தொழில் வளர்ச்சியின்மை என்ற 1000 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஜாதி மிக முக்கியமான போக்காக இருக்கிறது. 2 குறிப்பிட்ட சமூகத்தில் நடக்கக்கூடிய மோதல்கள் வன்முறையில் முடிந்து கொலையாக முடிகிறது. இறைவனுடைய கருணையால் நிச்சயமாக இது கலவரமாக வெடிக்கவில்லை. ஆனாலும் கூட தொடர் கொலையாக பழிக்கு பழி சம்பவம் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நாமக்கல்லில் கணவன் முன்னாலேயே 5 பேரால் பாலியல் வன்முறைக்கு உள்ளான ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளான சம்பவம், அதே போல தென் மாவட்டங்களில் தொடரக்கூடிய கொலைகள், இவை இரண்டும் பற்றி இரண்டும் தான் இன்றைய கேள்விக்கான மையப்புள்ளியாக இருக்கின்றன. சீராக உள்ளதா சட்டம் ஒழுங்கு, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய அதிமுகவுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் முடிந்திருக்கார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி நம்முடைய இருக்கிறார். நான் முதல்ல திரு கரு நாகராஜன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த கொலை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறதுங்கிறது நாடு முழுக்க நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இந்தியாவில் இல்ல, தமிழகத்தில் இல்ல, உலகம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். இது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆனா ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த வாசுகி சொன்னது போல இந்த குழுவாக இணைந்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுவது என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் போல அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. டெல்லியில் நடந்த சம்பவம் இப்போது நாமக்கல் நடந்தக்கூடிய சம்பவம். கணவன் கண் முன்னால் மனைவி கணவனுடைய கைகளை கட்டி போட்டு அவனுக்கு கொலை மிரட்டல் கொடுத்து 5 பேர் மாறி மாறி பாலியல் வன்முறை ஈடுபட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கூடிய விஷயம் நீங்க உணரலையா? நிச்சயமா இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறத விட இது ஒரு டைப் ஆஃப் கிரைம். நீங்க 5 பேர் இணைஞ்சு செய்யறது மிக மிக ஒரு வக்கர உணர்வுள்ளதான் அப்படி பண்ணுவான். ஒரு தனிநபர் கூட ஒரு பார்க்க கூடாத பார்த்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாம ஒரு திருட்டுத்தனமா ஒரு பெண்களை வழிமறித்து செஞ்சா கூட அதை வேற மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். 5 பேர் சேர்றங்கிறது நம்ம நம்ப முடியாத, தமிழகத்துல நம்ம நம்ப முடியாத ஒரு விஷயம். உண்மையிலே அது எனக்கு மிக வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்கும். எங்க தலைவர் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்க கொடுத்துட்டாங்க. ஆனா அதுல ஒண்ணு, இன்னைக்கு அதுக்கு காவல்துறையை மட்டும் அது காரணம் சொல்ல முடியாது. இந்த 5 பேர் எந்த ஊருக்கான அவங்க வேலை பார்த்துட்டு வர்ற கணவன் மனைவியை எத்தனை நாள் அவன் ஃபாலோ பண்ணிருப்பான்? இந்த 5 பேர் அதை திட்டமிட்டு தான் செய்திருப்பாங்க. தனியா இது எளிதாக அவன் போதையில செஞ்சிடான்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அது நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். சொன்னது மட்டும் மது போதையில் இருந்தார்கள் என்பது நிரூபிக்கப்பட்ட. மது போதையில் இருந்தார்கள் என்பது அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்வதாக இருந்தாலும் மது போதையில இருந்தா ஒருத்தர் இப்படி செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. மது போதையில் இருப்பதாக அந்த கைது செய்யப்பட்ட 4 பேர் சொல்லல, விசாரிக்கக்கூடிய கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்ல. நாங்க அதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் அவர் மது போதையில் இருந்தாலும் கூட 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரே தவறை ஒரே நோக்கத்தோடு செய்யும் போது இது ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட வக்கரமுள்ள சதி. அவர் கடும் தண்டனை வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வர்றேன். பயமற்ற தன்மை இருக்கிறதா நீங்க உங்களுக்கு தெரியல. இவங்க குடிச்சிருந்தாங்க, தனியா இருந்தாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சது, வக்கர புத்தி இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய கிரைம் நடக்கணும் செய்யணும் அப்படின்னு அவங்க மனசுல கொஞ்சம் கூட ஒரு கிஞ்சிற்றும் பயம் இல்லைங்கிறத உணரலையா? இல்ல, இது இளைஞர்களுடைய ஒரு சமுதாய சீர்கேடு தான். இப்ப நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு உள்ளூர்ல 5 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கான்னா ஏன் உட்கார்ந்து இருக்கான்னு யாரும் கேட்க முடியாது. காவல்துறை அதிகாரிகள் போய் எல்லாம் தழிஞ்சு போடான்னு சொல்ல முடியாது. அங்க 144 இல்ல, அவன் யதார்த்தமா உட்கார்ந்து இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் இவங்களோட மனசுல இவ்வளவு ஒரு குரூரமான புத்தி பெண்கள் மேல இந்த மாதிரி மோகத்தோட அவன் இருந்திருக்காங்கிறது தெரிய வருது. இப்ப என்னன்னா இந்த 4 பேரை கைது பண்ணியாச்சு. இப்ப ரீசன்ட் நியூஸ் அந்த 5 பேர்ல 4 பேரை கைது பண்ணியாச்சு. அடுத்த நம்ம என்ன செய்யணும்? இந்த 4 பேருக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். இந்த மாதிரி குற்றவாளிகளை எளிதில் வெளியே வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இப்ப அண்ணா அட்வொகேட் வந்திருக்காங்க. நாளைக்கு
காலையில கூட அண்ணன் சிங்கப்பூர் போறாங்க வழக்கு சம்பந்தமாக. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு, கொலை செய்பவனுக்கு, கற்பழிப்பு சம்பவத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு வாதாடுவதற்கு எத்தனை வக்கீல் தமிழகத்தில் தயாரா இருக்காங்க? அதுக்கு பணம் மட்டும் தானே பிரதானமா இருக்கு. இப்படிப்பட்ட தவறு செய்வதற்கு ஒரு வழக்கறிஞர் கூட நாங்க ஆஜராக மாட்டோம் சொன்னா இந்த தவறு குறையும். இன்னும் கடுமையான தண்டனைகள் நம்ம கடுமையான தண்டனை சட்டத்தில் இல்ல. எளிதில் ஜாமீன்ல வந்துடுறான். வழக்கறிஞர்கள் ஆஜராகிறது அடுத்த பக்கம். உங்களை மாதிரி நண்பர்கள் இது மதுபோதை மட்டுமே காரணம் இல்ல, இதுக்கு காவல்துறை ஒண்ணுமே செஞ்சிட முடியாது, 4 பேர் தான் அரெஸ்ட் ஆயிட்டாங்களே சொல்லி அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டணும். நீங்களே சொல்றீங்க. அப்படி சப்பக்கட்டு கிடையாது. கண்டிப்பா கடுமையான தண்டனை உனக்கு கொடுக்கறதுன்னு சொல்றேன். நான் எங்க சப்பக்கட்டு கட்டுறேன்? உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை தான் நான் கேட்கிறேன். இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க உண்மைதான். அந்த பயமற்ற தன்மை அவனுக்கு ஒரு குற்றம் குறையணும்னா நீங்க என்ன பண்ணி தண்டனை எதுக்காக கொடுக்குறோம்? நம்ம நீங்க சொல்ற வழக்குகள் எதுக்கு நடக்கு, வழக்காடுறது எதுக்கு நடக்கிறாங்க, வக்கீல் எதுக்கு இருக்காங்க, தண்டனை வாங்கி கொடுக்கறதா தானே? அந்த தண்டனை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் மனசுல. அதான் அடிப்படை. அவனுக்கு அச்சமே இல்லையே. தண்டனை அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் நீங்க சொல்றீங்க. அவன் அச்சமே இல்லாம ஒரு மாசம் ஏதாவது சட்டத்தின் ஓட்டையை வச்சு ஜாமீன்ல வெளியே ஜாலியா இருக்கா. ஒரு கொலை பண்ணவன் சாதாரண எத்தனை கொலை பண்ணவன் மறுபடியும் ஜாமீன்ல வெளியே இருக்கா. ஒரு பக்கம் கொலை செய்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதி சொன்னா தூக்கு தண்டனை எதிர்த்து போராடுறதுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் தயாரா இருக்கு. நம்ம எங்க வாங்கிட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்கோம்? சமூக சீரழிவு எங்க இருக்கு? சமூகத்துல தான் முதல்ல இருக்கு. ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியது என்ன எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். என் வீட்டு பையன், என் ஜாதி பையன், என் மதத்தை சேர்ந்த பையன் யாரும் நினைக்க கூடாது. தவறு செய்தவனை தட்டி கேட்டாவிட்டாலும் அவனை ஊக்கப்படுத்தக்கூடாது. ஆனா ஊக்கப்படுத்துற சமுதாயத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது யாருடைய குற்றம்? யார் ஊக்கப்படுத்துறான்னு சொல்றீங்க? எத்தனையோ பேர் இருக்கலாம். இது மாதிரி பாலியல் வன்முறை செயலுக்கு தண்டனை. பாலியல் வன்முறை இல்ல, கொலை கொள்ளைகளுக்காக கொலைக்காக சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்களே ஜாதி முதல் அந்த முதல்ல குறிப்பிட்ட ஜாதி எல்லாம் கிடையாது. ஜாதிகளுக்கு இடையில தமிழகத்துல இந்த மாதிரி வேறுபாடுகள் இல்லவே இல்லை இது வரைக்கும். யார் யாரோ தான் தான் பெரிய ரவுடி, தான் தான் பெரிய பலத்தை காட்டுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க செய்யற தனிப்பட்ட சம்பவங்கள் ஒரு ஜாதியை உள்ள இழுத்துட்டு வருது. தனிப்பட்ட தண்டனை பெற வேண்டும். இந்த 4 பேர் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு யாருன்னு தெரிஞ்சிருப்பேன். 4 பேர் கைது செய்யப்பட்ட விவரம் எனக்கு தெரிந்தது. யார் யார் என்ற விவரங்கள் தெரிந்தவுடன் அவர்கள் மீது கடுமையான தண்டனை இது அடுத்த வருஷம் பார்க்கணும். இந்த 4 பேர் இந்த பெண்ணை பலாத்காரம் பண்ண பணியை அடுத்த ஆண்டு அந்த தண்டனை அவனுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, அவன் சரியாக தண்டிக்கப்பட்டிருக்கானா, சரியான சட்டப்படி அவன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஒரு சம்பவத்தை இன்னொரு சம்பவம் மறந்துடும். இன்னைக்கு வர நியூஸ் நாளைக்கு ஒரு நியூஸ் அடிபட்டுருது. என்னுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சிட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இந்த பயமற்ற தன்மை அவர்களுக்கு இருக்கு. அதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு நான் கேள்வி முயற்சி பண்ணிட்டேன். பயமற்ற தன்மைங்கிறது யாருக்கு இருக்கு? அவன் மனசுல இருக்கு. அவன் மனசு எங்க இருக்கு? அவன் குடும்பத்தில் இருக்கு. கணவனோடு போகக்கூடிய ஒரு பெண்ணை 5 பேர் சேர்ந்து மது அருந்தி என்னனாலும் பண்ணிடலாங்கிற துணிச்சல்ல மாறி மாறி வன்படுத்தி இருக்காங்க. அவனை கத்தியில் வச்சு மிரட்டி கொண்டு சொல்லி கழுத்துல பாட்டில் வச்சு கத்திரா குத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இவ்வளவு துணிச்சல் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரம் நடந்தக்கூடிய ப்ராசஸ் இது. இதை அவனுக்கு எவ்வளவு தூரம் நெஞ்சலத்து இருந்தா செஞ்சிருப்பான், எவ்வளவு தூரம் அச்சமட்ட தன்மை இருந்தா செஞ்சிருப்பான். அதை நம்ம யோசிக்காம இது சமூகத்துல இருக்குது, அந்தந்த ஜாதியில இருக்குது. நெஞ்செழுத்துங்கிறது யாருடைய பேர்ல? சட்டமோ நீதியோ காவல்துறையோ இந்த சமூகமோ அவனை செய்ய தூண்டல. அவன் மனசு கலங்கப்பட்டிருக்கு, தவறானவனா இருக்கான். அவன் மனிதனோட சேர்ந்து வாழக்கூடிய தகுதி இழந்தவனாக மிருகங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி மிருகங்கள் மனிதனோட சேர்ந்துதான் இருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மனிதனா தான் இருந்தான். 1 மணி நேரத்துக்கு பிறகு உள்ள போனதுக்கு பிறகு மிருகமா மாறிட்டான். அதை நம்ம உணர மிருகமா மாறினவன் தன் குடும்பத்தில் ஒரு பெண்ணோட போவானா? தன் தாயை தொடுவானா? தன் தங்கையை தொடுவானா? ஏன் சொல்ல மாட்டேங்க? அதுவும் நடக்கும். இந்த மது போதையில அதுவும் நடந்த 100 கதையில் பார்த்தோம். மது போதையில் செய்த தவறுங்கிறது அடிஷனல் குற்றச்சாட்டு. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு தண்டிக்கப்படுறது முக்கியமான குற்றச்சாட்டு. நான் தொடர்ந்து வாதிப்பேன். மது எவ்வளவு பெரிய சீர்கேடுகள் கொடுத்திருக்கு, இந்த குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு மது எவ்வளவு பெரிய பங்களிப்பு நம்ம பேச போறோம். நான் திரு கண்ணாசன் கேட்கிறேன். திரு நாராஜன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்து 24 மணி நேரத்திற்குள் 5 பேர்ல 4 பேர் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர்ல 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு காவல்துறை துரிதகதியாக செயல்படுது அப்படின்னா குற்றத்தை தடுக்க முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியாது. சமூக காரணங்கள் உள்ள பல காரணங்கள் இருக்கு. ஆனா குற்றம் நடந்த 24 மணி நேரத்துக்குள் காவல்துறை 5 பேர் 4 பேர் கைது இருக்கிறது ஒரு முன்னேற்றமான விஷயமா பார்க்க முடியாது. இதை நம்ம திரும்ப சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சுன்னு சொல்ல போறோம். அதாவது நண்பர் சொல்லும் போது சொன்னாரு, தமிழகத்துல 144 இல்லாதனால 5 பேர் உட்காந்து கேட்க முடியாதுன்னு. இப்பொழுதுக்கு தமிழகம் இருக்கக்கூடிய நிலைக்கு அனைத்து மாவட்டங்கள் 144 தடை உத்தரவு கொண்டு வந்திருந்தால்தான் அதை பண்ண முடியும். அந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கின்றது. இப்ப கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் நீங்க சொன்னீங்க மணிக்கணக்கெல்லாம் கிடையாது. ஒருத்தனுக்கு ஆல்கஹாலிசம் எடுத்துக்கிட்டவனுக்கு ஒரு மணி நேரங்கள், சில மணி நேரங்கள் மட்டும்தான் அந்த போதை நோயில் இருப்பான். ஆனால் இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை வரை அந்த பெண் வன்புணர்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாள் என்றால்
எவ்வளவு தைரியமாக மிக சாதாரணமாக இந்த குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்பது காவல்துறை மீதும் இந்த லா என்போர்சிங் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் மீதும் அச்சமற்று போய்விட்ட ஒரு சூழல் இன்றைய தினம் இருக்கின்றது. மது அருந்துவது மட்டும்தான் ஒரு குற்றத்துக்கு அடிப்படை கிடையாது. ஒரு கணவனோட ஒரு மனைவி போராடுற பொழுது அவளை வழிமறித்து இப்படிப்பட்ட வன்புரிச்சுன்னா போலீஸ் பீட்டெல்லாம் சொல்றாங்க. இந்த தினம் மரியாதைக்குரிய டிஜிபி அசோக்குமார் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அவரை கொடுத்து 4 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் டிஎஸ், டிஐஜி, எஸ்பி என்று பலரெல்லாம் பதவியில் இருக்கிறாங்க. அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவர்களுக்கு பணம் கொடுத்து விட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக செயல்படுவதால் தான் இந்த சட்ட ஒழுங்கு பல இடங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி ஆகட்டும் இல்ல தென் மாவட்டங்கள் ஆகட்டும், அந்த மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து இவர்கள் பதவியில் இருப்பதால் தான் அவர்களால் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியல என்ற சூழலை அளித்தது யார்? நான் கேட்கிறேன், ஒரு குற்றம் நடக்கிறத எவ்வளவு தடுத்துட முடியும்? நீங்க நம்ம ஒரு நபருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நம்ம ஆள் போட்டா கூட 1:1 வச்சுக்கிட்டா கூட நான் ஒரு வன்முறையில் ஈடுபடுறதை யாரால் தடுத்துட முடியும்? இந்த இடத்துல நான் ஒரு தப்புல ஈடுபட்டேன்னா உங்களால் எப்படி தடுக்க முடியும்? தவறு செய்த பிறகு நீங்க கைது பண்ண முடியும். இதுதான் ஒரு காவல்துறை அதிகாரி செய்யக்கூடியது. அது 24 மணி நேரத்துக்கு உள்ளாக நடந்திருக்கிறது. அதை விட்டு அவங்களுக்கு 144 போட்டா கூட பிரச்சனை சமாளிக்க முடியாது. அவங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. நீங்க ஆட்சி நடத்தினவங்க, நீங்க 5 முறை முதலமைச்சர் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத பிரச்சனை கிடையாது. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது, அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது குற்றம் நடந்த பிறகு என்னவா நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். குற்றம் நடக்காமலே தடுக்க முடியுமான்னு அதுக்கு நம்ம மத ரீதியான, சமூக ரீதியான, உலகம் ரீதியான, பள்ளி கல்வி ரீதியான உளவுத்துறை என்ற ஒன்று காவல்துறையில வச்சிருக்காங்க. அந்த உளவுத்துறைய பணி ஒரு காவல் நிலையத்திற்கும் உளவுத்துறை ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆளுகள் இருப்பாங்க. அவர்கள் அதை என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, தகவல்களை உள்ளூர்ல விசாரித்து எங்கெங்கு பிரச்சனைகள் வரும், யார் யார் குற்றம் செய்யக்கூடியவர்கள், எந்த இடத்துல அதிகமாக குற்றம் நடைபெறக்கூடிய இடம் என்று அவர்கள் அறிக்கை கொடுக்கணும். நீங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி நடக்கிற கொலை பற்றி பேசினா இந்த உதாரணம் பொருந்தும். இந்த பாலியல் வன்புணர்ச்சிக்கு அந்த உதாரணம் பொருந்தும். ஐஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏட்டையாவோ ஒரு எஸ்ஐயோ ஒரு ஸ்டேஷன் கோர்ட் இருக்கிறவர் அவர் எங்க பாலியல் வன்புணர்ச்சி நடக்கும்? இந்த பாலியல் வன்புணர்ச்சிக்கு காரணம் காவல்துறை மீதான அச்சமின்மை தான். உதாரணத்துக்கு பெட்ரோல் சொல்றாங்க, பெட்ரோல் வண்டி போய் சுத்திட்டு வராங்க, காவல்துறை பீட்டு போறாங்க, பைக்ல போறாங்க, சைக்கிள்ல போறாங்கன்னு அறிக்கைகள் வருகிறது தவிர, அப்படி அவர்கள் சென்றிருப்பார்களே ஆனால் காவல்துறையுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்திருக்குமே ஆனால் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு குறைந்திருக்கும். இந்த இல்லாத காரணத்தினால்தான் இந்த குற்றங்கள் எழுவது. அவனுக்கு என்னன்னா, ராத்திரி வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சாலும் காவல்துறை வராதுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. இரவு ரோந்தெல்லாம் போறதா சொல்றாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு போற வர்ற வாகனங்களை நிறுத்தி வசூல் பண்றதுதான் காவல்துறை அதீத ஆர்வம் காட்டுகிறது தவிர, அவர்கள் போய் இந்த சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போய் சங்கத்துல ரோந்து போயோ அல்லது உளவுத்துறை சரியான அறிக்கை கொடுத்தோ அவர்கள் செயல்படுவதில்லை. இப்படி புறையோடி போய்விட்ட காரணத்தால் தான் சட்ட ஒழுங்கு என்று சீர்கெட்டு எல்லாருக்கும் எந்த குற்றமும் செய்து விடலாம் என்ற எண்ணம் வருது. உதாரணத்துக்கு இந்த 44 மாத காலத்துல இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வன்புணர்ச்சி என்பது 1998 வன்புணர்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இருக்கிற 569 வழக்குகள் மட்டும்தான் இறுதி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. எல்லாமே வன்புணர்ச்சி என்று சொல்ல முடியாது சொன்னால் கூட இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடியது போல புனிதா என்ற ஒரு மாணவி, 12 வயது மாணவி, அவர்கள் தென் மாவட்டத்திலே வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவருக்கு 2 வருஷத்துக்குள்ளே அந்த வழக்கு முடிவு செய்யப்பட்டு வழக்கு முடிஞ்சு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. என்ன நாங்க கடுமையான சொல்லும்போது கடுமையான உங்களுக்கு தெரிய ஒரு வழக்கறிஞரா 2 வருஷத்துக்குள்ள ஒரு வழக்கு முடிச்சு தண்டனை கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். இது வழக்கமா நடக்கூடிய விஷயம். ஒரு வழக்குடைய சராசரி ஆயுட்காலம் 2 வருஷம் கிடையாது. என்ன காரணம்? 700 நாளுக்குள்ள ஒரு வழக்குல விசாரணை முடிச்சு தண்டனை கொடுக்கப்படுகிறது பெரிய அதிசயம் கிடையாது. ஏன்னு கேட்டா இப்ப சிறப்பு நீதிமன்றங்கள், மகளிர் நீதிமன்றங்கள் இருக்கு. அவருடைய வேலையை தினசரி இத்தகைய வழக்குகளை நடத்துவதுதான். முதல் இருந்தபோது காலகட்டத்தில் வேறு, முதல்ல அமர்வு நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் இருக்கும்போது அந்த பிரச்சனை இருந்தது. இப்பொழுது சிறப்பு அமர்வு நீதிமன்றங்கள் வந்த பிறகு இவைகள்லாம் மிக எளிதான ஒரு காரியங்கள் ஆகிவிட்டன. நண்பர் சொல்லும் போது சொன்னார், இது மாதிரி வழக்கறிஞர்கள் எல்லாம் வாதாடுறாங்க. வேற யார் வாதாடுவா? நாளை உங்களே பிடிச்சிட்டு போனா கூட வழக்கறிஞர் தான் வாதாடணும். உண்மையா கொலை செய்யலாம் என்ற வழக்கா இருந்தாலும் என்னதான் அவர் மேல உங்களுக்கு பழைய 5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி செய்யறதுக்கும் அரசியல் ரீதியான கைதுகளுக்கு 2 வித்தியாசம் இருக்கு பாக்குறோம். நான் திரு கருநாகராஜன் கேட்க விரும்புறேன். அந்த நாமக்கல் மாவட்ட ஏடிஎஸ்பி சொன்னாரு, குடிச்சிருந்தாங்க, வேற ஒன்னும் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் எல்லாம் கிடையாது, இது அவங்க 5 பேருமே குடிச்சிருந்தாங்க, அங்க போய் பார்த்தபோது அவங்க சந்தர்ப்பம் அவங்களுக்கு சாதமா அமைஞ்சிருந்தது, அதனால அவங்க அந்த மாதிரி ஈடுபட்டாங்கன்னு சொன்னார். சந்தர்ப்பம் சாதமா அமைஞ்சது என்ன? திரு இவர் சொன்னது போல, கண்ணாசன் சொன்னது போல, அங்க காவல்துறை இல்லாம, ஆள் நடமாட்டமே இல்லாம, வெளிச்சமும் இல்லாம,
இல்லாம எந்த வாய்ப்புகளும் இல்லாம ஒரு இருள் சூழ்ந்த இடம், குற்றம் நடப்பதற்கு அத்தனையும் சாதகமாக இருந்த இடம் பாக்குறது. அப்படிப்பட்ட இடங்கள் தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இல்ல அவர் சொன்ன கருத்தை நானும் தந்தி டிவியில கேட்டேன். தந்தி டிவி மூலம் தான் அந்த செய்தியை நானும் கேட்க முடிந்தது. இதுல ஒரு திட்டமிட்ட சரி கிடையாது, போதையில் இருந்தார்கள் ஏதோ எதிர்பார்த்தமாக, அதை நான் மறுக்கிறேன். அவர் சொன்னதை நாங்க ஏத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தீவிர விசாரணை செய்து அவர் மட்டும் விசாரணை அதிகாரி, இன்னும் விசாரணை முடியல. விசாரணை நாளைக்கு என்ன நடக்கும், இந்த கைது பண்ணவங்க என்ன செய்ய போறாங்க, கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன தண்டனை, 24 நாட்கள் 4 பேர் கைது பண்ணிட்டாங்க. நீங்க அவங்கள தான் பாராட்டு சொல்றீங்க. ஆனா அவர் சொல்ற கருத்து தப்பு. அவர் சொன்ன கருத்து ஏதோ யதார்த்தமா வந்தாங்க, அந்த பெண்ணை பார்த்தாங்க, அப்படி ஆசைப்பட்டாங்க மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் அவர் வாய்ஸ் சொல்றது சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் என்னங்க தான் கேக்குறாங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனியா நடந்து போனா சந்தர்ப்பமா? அது நிச்சயமா தவறு தான் சார். ஒரு பெண்ணு தனியா போய் பாதிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்ட சம்பவங்களை நம்ம ஆச்சரியா பார்த்திருக்கும் போது, அந்த பெண்ணுக்கு துணையா கணவனே வரும்பொழுது பாதிக்கப்படுறது மிக மிக கொடுமை. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நிச்சயமா அந்த 4 பேர் எல்லாம் தப்பி போன ஒருத்தர் திருமணமானவர், 4 பேர் திருமணம் ஆகாதவர்கள். இந்த புள்ளிவிவரங்கள் எடுத்தவர்கள் 5 பேருக்கும் சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். நிச்சயம் கொடுப்பாங்க, நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் உடனே நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு தென் மாவட்ட கொலைகளையும் இப்ப நீங்க கடைசியா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பிச்சையா அவருடைய கொலைக்கு சம்பந்தப்பட்ட 8 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஏற்கனவே தேவசாமி அவங்களை கைது பண்ணி 2 ஆண்டுகள் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் பாஸ்கரன் என்ற ஸ்ரீவைகுண்டத்தினுடைய புதிய தமிழகத்தினுடைய செயலாளர் பாஸ்கரன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அங்க இன்றைக்கு யாரும் சுரேஷ் என்கிறவரும் மற்றும் ஒரு 10-15 பேரை கைது பண்ணிருக்காங்க. எல்லாருமே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கைது நடவடிக்கை தொடர்ந்து 4 பேர் சரண்டர் ஆகிறாங்க. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. குற்றம் குறைதான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வருது? நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க நம்பிக்கை தானே வருது. அதுதான் அவங்க முக்கியமான பிரச்சனையா இருக்குது. இந்த கற்பழிப்பு சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்க, அந்த ஜாதி தான் உங்களுக்கு அடிப்படையான பிரச்சனை இருக்கு. தென் மாவட்டங்களில் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு. நீங்க சொல்றீங்க ஒன்னொன்னு ஒவ்வொரு தனிப்பட்ட சம்பவங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. அது எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஒண்ணுக்கு பதில் நடவடிக்கையாக, ஒண்ணுக்கு பழிவாங்க நடவடிக்கையாக தான் அடுத்து நடந்துட்டு இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக தொடர்புடைய விஷயங்கள். எங்கால ஒருத்தன் போனா அவங்கால ஒருத்தன் போனோம். இதுதான் நேரடியாக நடக்குது சார். அங்க ஜாதி மோதல்களை நம்ம திட்டமிட்டு உருவாக்குறது கஷ்டம். அப்படி உருவாக கூடாது. உருவானால் தமிழகம் தாங்காது. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஜாதி சங்கா இருக்காங்க. ஒரு ஊர்ல நாடார் இருக்காங்க, ஒரு ஊர்ல தேவர் இருப்பான், ஒரு ஊர்ல தேவேந்திர குல வேளாளர் இருப்பாங்க. எல்லாருமே ஒன்னா தான் வாழ முடியும். ஒரு இடத்துக்கு தான் வேலைக்கு போகணும், ஒரு இடத்துக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு தான் காலேஜ் போகணும், ஒன்னா தான் பஸ் ஏறணும், ஒன்னா தான் வீட்டுக்கு வரணும். அப்படி இருக்கிற வாழ்க்கை சூழலில் ஒரு ஜாதி மோதல்கள் உருவாங்குற ஒரு சிந்தனையை நம்ம விதைக்கிறதே தவறு. எனக்கு ஊடகத்தினுடைய ஒரு வேண்டுகோள், இது ஜாதி முதல்ல நம்ம உருவாக்காம அந்த குற்றத்துக்கான காரணம் இப்ப வள்ளியூர்ல ஒரு அதிர்ஷ்டவசமா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இதே தென் மாவட்டங்கள்ல நம்ம விருதுநகர்ல இருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி கலவரம் அப்படிங்கிற நடக்கும். மோதலா இல்லாம கலவரமா நடக்கும். 2 தரப்புகளுக்கு இடையில விடிய விடிய அடிச்சுக்கிறது, அங்கிருந்து பிரச்சனை, அங்க பஸ் போல பஸ் எரிச்சாங்க நடக்கும். இப்ப அந்த மாதிரி நடக்கல. ஆனால் குறிவைத்து 2 சமூகத்தினர் கொல்லப்படுகிறார்கள். ஒருத்தர் இந்த பக்கம்னா பதிலுக்கு அந்த பக்கம். நேற்று அந்த பக்கம் கொலையா, இன்னைக்கு இந்த பக்கம் கொலை நிச்சயமா எதிர்பார்க்க முடியும். இங்கதான் எனக்கு காவல்துறை என்ன செய்யுது, உளவுத்துறை என்ன செய்யுது, சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கிற கேள்வி வருது. நிச்சயமாக அந்த மாதிரி வாய்ப்பு இன்னைக்கு புதிதாக அதிகாரிகள் மட்டத்தில் தவறுகள் நடவடிக்கை சரியாக இல்லையோ என்று தமிழக அரசு கருதி ஒருவேளை இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் 2 மாவட்டத்தில் எஸ்பி அதிகாரிகளை மாத்திட்டாங்க. சம்பவம் நடந்த ஒரு கொலையில் கூட குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்ற செய்தி கிடையாது. எல்லா குற்றவாளிகளும் அந்தந்த சம்பவத்துக்கு கைது செய்யப்படுகிறார்கள். அங்க இருக்கிற சூழல் என்னன்னா, ஒரே ஊர்ல வர எவன் குற்றவாளி, எவன் நல்லவன், எவன் சம்பவம் செய்ய போகிறான் யாருக்குமே தெரியல. அவன் அந்த ஊர்ல உழவுறான். 2 பைக்ல போயிட்டு இருக்கான். அவன் பைக்ல போகும்போது அருவாளை வச்சுட்டு போறாங்கிறது யாருக்கும் தெரியல. இப்ப சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் தாக்க வர்றாங்கன்னா உளவு பிரிவு கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய, உள்ளூர்ல இருக்கிற 4 இளைஞர்கள் 4 பெரியவங்க அவனா இயல்பான வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இப்படி சம்பவம் நடக்கும் அதிர்ச்சி தான் தருது. இதை யாரும் ஊக்கப்படுத்தக்கூடாதுங்கிறதா தந்தி டிவி மூலம் நான் வைக்கிற வேண்டுகோள், எங்கள் இயக்க வைக்கிற வேண்டுகோள். இதுல ஜாதி பின்புலம் இல்ல அப்படின்னு நீங்க எப்படி உறுதியா நம்ப முடியும்? இதுல அவங்க கைதாறதுக்கான காரணமே நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, அந்த வழக்கறிஞர் எல்லாம் ஆஜராறாங்கன்னு, அந்த ஊக்கம் தான் இதுக்கான காரணம் சமூக சந்தேகிக்கிறாங்க. அதாவது நீ போய் போட்டு ஒரு பிரச்சனை வந்தா ஜெயில போய் சரண்டர் ஆயிரு, இல்லாட்டி அரெஸ்ட் ஆயிரு, நாளைக்கு கால உன பெயில் எடுத்துவேன். ஒண்ணு ஜாதி தலைவர்கள் கொடுக்கக்கூடிய பின்புலம், கொடுக்கக்கூடிய ஊக்கம், இதுதான் இது காரணமா இருக்க முடியும். எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. கொலை நிக்கலையே, கைது தொடர்ந்து கொண்டே இருப்பது போல. இன்னும் சொல்ல போனா கைது எதுக்கு நடக்குது இன்னொரு சந்தேகம் சொல்றாங்க. போட்டுட்டு நேரா உள்ள போனா தான் இவன் உயிருக்கு உத்தரவாதம். இவர் கொலை பண்ணிட்டு இவர் வெளியே தெரிஞ்சாருன்னா இவரை கொலை பண்றதுக்கு அவங்க கடையாளம் தெரியுது. இவர் போய் 15 நாள் குறைஞ்சபட்சம் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கிறதுக்காக சிறைக்கு போறாரு. இல்ல ஜாதி தலைவர்கள் இதை தூண்டி விடுவதாகவோ இதை இப்படி எல்லாம் செய்யணுங்கிற ஊக்கப்படுத்துவதாகவோ நம்ம கருதுவே மிகப்பெரிய தவறு. ஏன்னா இது ஜாதி மோதல்கள் ஏற்படுவதை எந்த ஒரு ஜாதிக்கும் பொதுமக்களுக்கு ஒரு பொதுவான அமைதி கிடைக்காது.
இந்த மாதிரி மோதல் ஏற்பட யார் நிம்மதியா போக முடியும், யார் நிம்மதியா வீட்டுல வாழ முடியும், யார் பள்ளிக்கூட பிள்ளைகள் கல்லூரிக்கு போற மாணவர்கள் வீடு திரும்ப முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான். ஜாதி யாருமே இது கலவரமா வெடிக்கல அப்படிங்கிற இறைவனுடைய கலவரம். ஆனா மாற்றி மாற்றி இரண்டு சமூக பிரிவினருடைய மாற்றி மாற்றி 2 சார், அங்க 3 சமூக பிரிவினருடைய இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதை தனிநபர்கள் செய்துவிட்டு ஜாதியை துணைக்கு இழுக்கிறார்கள் என்பதனுடைய குற்றச்சாட்டு. திரு கண்ணதாசன் உடன்பாடு இருக்கா உங்களுக்கு? உடன்பாடு இல்ல. அதாவது ஜாதிய அழுத்தம் இருக்கிறது தான் அதுக்கான பிரச்சனைகளுக்கு காரணம். அதை காவல்துறை நான் ஏற்கனவே சொன்னது போல யாரெல்லாம் ஒரு பிரச்சனை, சென்னை போன்ற பெருநகரங்களில் விட கஷ்டமா இருக்கலாம், ஆனால் கிராமங்களில் யார் யார் இருக்கிறார், யார் யார் பின்புலம் கொண்டவர், யார் யார் சாதி பின்புலம் கொண்டவர் என்பதை உளவுத்துறை மிக மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும். பெரிய கஷ்டமே கிடையாது. அங்கு உளவுத்துறை அங்க செயலற்று போய்விட்ட காரணத்தால் தான் இது நடக்குது. ஏற்கனவே சொன்னது போல பாலியல் வன்புணர்ச்சியை உளவுத்துறை தடுக்க முடியாது. ஆனா இதுல நிச்சயமா அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறது ரொம்ப சுலபமா கண்காணிக்க முடியும். சொன்ன போல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இது நல்லா தெரியும், அடுத்து யாரா இருக்க முடியும், யார் தூண்டுதலா இருக்க முடியும். இப்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆட்சி 45 மாதங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 7900 கொலைகள் நடந்திருக்கின்றன. கொஞ்சம் இல்ல. இந்த கொலைகளில் ஆதாய கொலைகள் உள்ளடக்கம். அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த அம்மையார் வரும்பொழுது இங்க இருந்த திருடர்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 45 மாதங்களில் 79,965 திருட்டுகள் நடைபெற்றிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு அடிப்படையான காரணம் வறுமை, அதனுடைய ஏற்பட திருட்டு. இப்ப திருட்டுக்கும் கொள்ளைக்கு வேறுபாடு இருக்கு. திருட்டு தெரியாமல் திருடுவது, கூட்டுக்கொள்ளை, டக்காயிட் என்று சொல்லக்கூடிய கூட்டுக்கொள்ளை, இவைகளும் ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. வழிப்பறி கொள்ளைகள் நடக்கின்றன. பட்ட பகலிலே ஒரு ஆசிரியை கழுத்துல கத்திய வச்சு செயினை பறிச்சு போனாங்க. காவல்துறை பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். காவல்துறை பிடிக்கிறதா நான் சொல்றது தடுப்பது, காவல்துறை மீது உள்ள அச்சம், இது முக்கியம். முதல்ல ஒண்ணு சொன்னாங்க, இந்த வன்புணர்ச்சி வழக்குகள்ல தண்டனை குறைவா இருக்கு. கிடையாது, தவறு. புதிய சட்ட திருத்தத்தின் பிறகு 2012க்கு பிறகு 20 ஆண்டுகள் கேங் ரேப் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு வன்புணர்ச்சிக்கு 360 விஷயம் சொன்னார். வழக்கறிஞர்லாம் நீங்க ஆஜராயிட்டு இருந்தவங்க விடுதலை பண்ணி கொண்டு வந்துறீங்க, அது ஒரு துணிச்சல் கொடுத்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதுல ஒரு நியாயம் இருக்குதான் பாக்குறேன். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இது போன்ற கொலைகள்ல கன்விக்ஷன் ரேட் தமிழ்நாட்டில் 34% தான் இருக்குது. அதே போல பாலியல் வன்புணர்ச்சிக்கு 21% தான் கன்விக்ஷன் ரேட் இருக்கு. ஒரு 100 கற்பழிப்பு நடக்குதுன்னா 21% பேர் தான் குற்றத்துக்கு தண்டனைக்கு ஆளாகிறாங்க. மிச்சம் கூட 79% பேர் விடுதலை ஆகிறாங்க. அதே மாதிரி கொலைகள்ல 34% தான் கன்விக்ஷன் ரேட் இருக்கு. அப்ப இவ்வளவு பேர் விடுதலை ஆகும் போது பயம் இருக்காது அவங்களுக்கு? தவறு. அதாவது இந்த வன்புணர்ச்சி வழக்குகள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது காதல் வயப்பட்டு உடன் சென்று பின்னர் அது வன்புணர்ச்சி வழக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பெரும்பாலும் இந்த வழக்கில் நிக்கிறது இல்லை. ஆனால் இந்த நாமக்கல் நடைபெற்றது போல அல்லது சமீபத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு காதலுடன் சென்ற ஒரு மாணவி காட்டுப்பகுதியில் வைத்து பாலியல் வன்கலாத்து செய்யப்பட்டது போல வழக்குகள் எல்லாம் பெரும்பாலும் கண்டறியப்பட்டு அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுகிறார்கள். இதுல வழக்கறிஞர்களை பற்றி குறை சொல்வது வழக்கறிஞருடைய கடமை. அவர்களுக்கு எந்த ஒரு குற்றவாளிக்கும் ஆஜராக, உதாரணத்துக்கு எந்த ஒரு குற்றவாளிக்கும் வழக்கறிஞர் இல்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. அவர் வழக்கறிஞரை வெற்றிகள்லாம் கூட வழக்கறிஞரை நீதிமன்றம் நியமித்து அது வழக்கை நடத்தணும். இது சட்டம். சட்டத்தை மீறி நான் பண்ண மாட்டேன் இந்த வழக்கை நடத்த முடியாது, உள்ளதான் இருப்பாரு. கொஞ்ச நாள்ல சாட்சியங்கள்லாம் கலைந்து ஏன் இந்த கோர்ட்டுக்கு அடிக்கடி வரணுன்ற எண்ணம் தான் வரும். வழக்குகளை விரைவாக நடத்தி நீதி பெற்று தர வேண்டும். இரண்டாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, வழக்கை விரைவாக நடத்தி நீதி பெற்று தர வேண்டும். வழக்கறிஞர் நோக்கி இதே நீதிமன்றம் பலமுறை குற்றவாளிக்கு ஆதரவாகவோ அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதல்ல வழக்கறிஞர் நோக்கம். நீதிக்கு ஆதரவாக நீதிமன்றம் துணை நிற்பதான் ஆதரவு செய்யணுமா? நிச்சயம் செய்யறாங்க. அதாவது வழக்கறிஞர் எல்லாருமே நீங்க ஒருமைப்படுத்தி பார்க்க கூடாது. பெரும்பாலான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதியின் பார்ப்பட்டு நீதி பெற்ற தரத்தான் நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறார். அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா 34% தான் கமிஷன் ரேட், 20% தான் கற்பழிப்பு. அண்ணன் புள்ளி வர முடிஞ்சது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் 1086 வழக்கு பதிவாயிருக்கிறார். மகாராஷ்டிரால 13,800 வழக்குகள் பதிவாயிருக்கு. மேற்கு வங்காள 12,400. நேற்று சொன்ன புள்ளி விவரம் நேற்று பத்திரிகையில வந்திருக்கு. புள்ளி விவரத்தை பேசுற நோக்கம் இங்க இல்ல. இந்த தவறுகள் எப்படி மற்ற மாநிலங்களோட இங்க குறைவா அதை மற்ற நாடுகளோட இங்க குறைவா அது பேச வேண்டிய அவசியமே கிடையாது. புள்ளி 79 என் ஊர்ல பாலியல் வன்முறை இல்லன்னு ஆனந்தப்படணுமா? ஆந்திராவோட கம்மியா இருக்கு, கேரளாவோட கம்மியா இருக்கு. நான் கண்ணதாசன் வழக்கறிஞருக்கு சொல்றேன், புள்ளி விவரங்கள் இங்க பேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புள்ளி விவரங்கள் ஒப்பீடுங்கிறது தேவையே கிடையாது. எத்தனை விதமான கொடுமைகள் நாட்டு நடக்குது. கிட்னாப்ல கொலை பண்றான், கற்பழிப்புல கொலை பண்றான்.
இம்மாரல் ரிலேஷன்ஷிப்ல கொலை பண்றான், ட்ரக் அடிக்ட்ல கொலை பண்றான், கடத்தல்ல கொலை பண்றான், எத்தனை விதமான எத்தனை செயின் நாப்பிங்ல செயின் கடை காட்டி கொலை பண்றான். இது பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு குற்றங்கள் எங்க எப்ப நடக்கணும் யாருக்குமே தெரியல. இத வந்து நம்ம யாருக்குமே தெரியலன்னு சொல்லி சொன்னா நாம காவல்துறைக்கு பொறுப்பேற்க முடியாது. ஆட்சியும் அதிகாரமும் அந்த சூழல என்கவுண்டர் நடத்தக்கூடிய உரிமை காவல்துறை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? என்கவுண்டர் கொடுத்திருக்கு. என்கவுண்டர் உடனே இங்க உடனே கமிஷன் வந்துரும், உடனே ஹியூமன் ரைட்ஸ் வந்துருவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் உடனே வந்துருவாங்க. யாருக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது மக்களுக்கு போராடுறதை விட சில குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவனுக்கு பிறகுதான் போராடுற ஹியூமன் ரைட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய இன்னைக்கு போலீஸ் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுலையும் இன்னைக்கு வந்து ஒரு பேங்க்ல கொல்ல மேற்குவங்காளம் போறாங்க, ஒரிசா போறாங்க, அஸ்ஸாம் போறாங்க, குற்றவாளி அழிட்டு வந்து போடுறாங்க. இதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு தனிப்படை அமைக்கப்படுது. இந்த கொலைகள், கற்பழிப்புகள், திருடுகள் நியாயப்படுத்துறதுக்கு எவனுக்குமே சொல்லிக்கிறேன். இது வந்து இந்த ஆட்சி, கடந்த ஆட்சி, அதுக்கு முதல் ஆட்சிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா ஆட்சியிலுமே இந்த தவறுகள் நடக்குது. அது எத்தனை நடக்குது, எப்படி நடக்கிறது இல்ல. இன்றைக்கு சமூக சூழல் மாறி இருக்கிறதுல நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டு. உங்களோட ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஒண்ணு என்ன, காவல்துறையோட செயல்பாடு என்பது வேறு, அரசுடைய செயல்பாடு என்பது வேறு. ரெண்டு ஒன்னா நம்ம பார்க்க முடியாது. காவல்துறை தன்னுடைய கடமையை செவனை செய்து கொண்டிருக்கிறது. என்ன குற்றம் நடந்தா அவன் உடனே கைது பண்ணிட்டு குற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை காவல்துறை மேற்கொள்ள முடியாது, அரசு தான் மேற்கொள்ள. வெறும் பேட்ரோலிங்னால குற்றம் கொஞ்சம் நம்பலாம். பேட்ரோலிங் வந்து நீங்க முழு தெருவியா போகும்போது அவன் இன்னொரு பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனை வந்து குற்றங்களை குறைப்பதற்கான வழி அரசு எடுக்க வேண்டும். அரசு அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்குதா? இதுதான் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டியிருக்கு. அரசு இந்த மாதிரி செயல்பாடு ஈடுபடுதா? அதிகாரிகள் சொல்ல போறா? நிச்சயமா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு அரசு விழிப்பா தான் இருக்காங்க. இதை நம்ம சமூகமும், அரசும், காவல்துறையும், சட்டமும், நீதியும் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. குற்றங்களை குறைக்கிறது யார் கையில் இருக்கு? நம்ம கூட இருக்கிறவனே குற்றவாளியா இருக்காங்க. குறைவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு காவல்துறை ஒரு வழக்கை தொடுத்து சாட்சியங்களை சேகரித்து புலன் விசாரணை செய்து சாட்சியங்களை சேகரித்து வழக்கை முறையாக தொடுத்து தண்டனை வாங்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டால் நிச்சயம் தண்டனை பெற்றுத் தர முடியும். சமூக ஆர்வலரும் எழுத்தாளரும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான திலகவதி நம்முடைய இருந்திருக்காங்க. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன் இந்த பகுதியை. தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய கொலையில வந்து உளவுத்துறையோட பங்களிப்பு அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? இந்த கொலைகள் வந்து உணர்ச்சிப்பட்டு நடக்கக்கூடியது ஜாதி மோதல் காரணமா இருக்கலாம், வேற காரணங்கள் இருக்கலாம். கொலை நடக்கும், அதை கண்டுபிடிக்கத்தான் முடியுமே தவிர, குற்றவாளி கண்டுபிடிக்கத்தான் முடியுமே தவிர கொலைகளை தடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. காவல்துறை, உளவுத்துறை இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தா நிச்சயமாக இது குறித்த தகவல்களை முன்னதாக சேகரிக்க முடியும். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த போது நீங்க வந்து இந்த ஜாதி வந்து அரசியல் மயமாதலும், அரசியல் ஜாதி மயமாதலும், அதனுடைய பின் விளைவுகளுமாக இந்த சம்பவங்கள் நடக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அது அல்லாமல் இதுக்கு வேறு 2 கோணங்களும் வந்திருக்குது. என்னன்னு கேட்டா, இந்த மணல் கொள்ளை. இப்ப தேவசகாயம் வந்து கொலை செய்யப்பட்டாருன்னா அது அவர் இந்த ஜாதியை சேர்ந்தாரு அப்படின்றதுக்காக நடந்த சம்பவம் இல்ல. அவர் வந்து அந்த கொங்கராம்பாளையத்துல இருக்கக்கூடிய அந்த மணல் திருட்ட ரொம்ப ரிலீஜியஸாக அவர் அதை தடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார், ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரோட. அந்த மாதிரி ஆர்வத்தோட தான் அவர் செஞ்சிருக்காரு. அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னும் போது அதுக்கு எதிர்வினையாக செய்யறாங்க. தற்செயலாக அவர் ஒரு ஜாதியை சேர்ந்தவராக இருக்கிறாரு. ஏன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பான்றது எழுத்துலதான் இருக்குது. ஆனா எல்லா அமைப்புகளும், அரசியலும், ஜாதி கட்சிகளும் எல்லாமே ஜாதியை நிலைப்படுத்திதான். நீங்க வந்து ஒரு காவல்துறையில இருந்ததுங்க அடிப்படையில் இன்டெலிஜென்ஸ் வந்து உடனடியாக ஒர்க் பண்ண முடியுமா? இதுக்கான ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கிறத கெஸ் பண்ண முடியும். நீங்க சொன்ன போல தற்செயலா 2 பேர் வேறு வேறு ஜாதி சேர்ந்தவராக இருந்தாலும் இங்க ஒரு சமூகத்தை சேர்ந்து கொல்லப்படுறாங்க போது இதுக்கான எதிர்வினை என்ன இருக்குங்கிறத இயல்பா கணிக்க முடியும், சுலபமாக பண்ண முடியும். இப்ப ஏற்கனவே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கு பின்னால அதிகப்படியான ஜாதி கலவரங்களால பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக அந்த கந்தக பூமி என்று அறியப்படுகிற அந்த தென் மாவட்டங்கள் இருந்து கொண்டிருது. அந்த அளவுக்கு ரொம்ப உச்சகட்டமாக இப்போ 97களில் நடந்த கலவரங்களுக்கு பிறகு அங்க வந்து ரொம்ப கவனமாக அதிகாரிகளை வந்து அங்க போடும் பொழுதே அவங்க வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பிரதானமான ஜாதியினர் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து போடுவாங்க. பெரும்பாலும் வட இந்தியர்களை போடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் அது வந்து கவனிக்கப்பட்டது, கவனிச்சு அது போட்டாங்க. அதுக்கு பிறகு எஸ்பி மாத்திருக்காங்க, டிஐஜி மாத்திருக்காங்க, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இது வந்து தாமதமான நடவடிக்கை நினைக்கிறீங்களா, சரியான நடவடிக்கை நினைக்கிறீங்களா? அங்க அந்த எஸ்பி மேல குற்றம் சொல்லிட முடியாது, அவங்க மேல குற்றம் சொல்லிட யார் மேலே சொல்லிட முடியாது. ஏன்னா இங்க வந்து காவல்துறையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதனுடைய கட்டளைகள் வந்து இங்க சென்னையிலிருந்து பிறப்பிக்கப்படுவதுதான்.
சென்னையில இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறையினுடைய மைய கண்ட்ரோல் வந்து இங்க சென்னையில இருக்குது. இருந்தாலும் அந்தந்த ஸ்டேஷனுக்கே தனித்தனியா உளவு பிரிவு இருப்பாங்களே, உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து ஓவரால் இன்டெலிஜென்ஸ் தனியா இருந்தாலும் எஸ்டி, ஏபி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டேஷனும் இருக்க போறாங்க. இதுல வந்து ஒரு எஸ்பிக்கு பொறுப்பாக நீங்க வேற யாருக்கு பொறுப்பாக முடியும்? அங்க அந்த நீங்க சொல்றது மாதிரியாக மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய உளவுத்துறையை சேர்ந்தவங்க, அந்த பகுதியிலிருந்து வந்தவங்க ஏதாவது ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் சார்ந்து, அந்த ஜாதி பற்று சார்ந்து அவங்களுடைய ஜாதியினரை குற்றப்படுத்தாம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. காவல்துறையினர் வந்து காவல்துறையினரா செயல்படுறதுல சம்பந்தப்பட்ட ஜாதியினர் தான் செயல்படுறாங்க. கடமை அப்படின்றது காக்கி தான் நம்மளுடைய ஈரோடை மட்டும் இல்ல, காக்கி தான் நம்மளுடைய ஜாதி, கடமைதான் நம்மளுடைய மூச்சு அப்படின்றதாக பயிற்சியின் போது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வந்த அந்த நிலைமைகள்லாம் மாறி இப்ப வந்து ஜாதிய உணர்வு அந்த யூனிஃபார்ம்ல இருக்கும் பொழுதும் தலை தூக்குதோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு. ஏற்கனவே பதிவு பண்ணது போல உளவுத்துறை செயல்பாடு சரியாக இருக்குமேயானால், உளவுத்துறை முறையான சரியான தகவல்களை மேலிடத்திற்கு அளிக்குமேயானால் அதை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மறையவே சகோதரி சொன்னது போல சாதிய ஈடுபாடு இருப்பதால் அதற்கேற்ற தகவல்களை அளிப்பதாக பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்குலைவிற்கு காவல்துறை அடிப்படையான காரணம் மட்டும் சகோதரி சொன்னாங்க. சென்னையில் இருந்து அந்த உளவுத்துறை கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த உளவுத்துறை யாருக்கு, உளவுத்துறைக்கு இந்த சட்ட ஒழுங்குக்கு யார் பொறுப்பு வாய்ந்தவர்கள் என்றால் காவல்துறை மட்டுமல்ல, அரசும் பொறுப்பு வாய்ந்தது. அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஒரு செயல்படாமல் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் காவல்துறைக்குமோ அல்லது பொதுமக்களுக்கோ இந்த குற்றம் குறித்த விழிப்புணர்வு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கிறீங்க, நீங்க வந்து ஆட்சியில நீங்க வந்து பாத்துருக்கீங்க. இந்த உளவு பிரிவுங்கிறது பல வகைப்பட்டது. மத அடிப்படைவாதிகளை கண்காணிக்கிறது, ஜாதிய மோதல் கண்காணிக்கிறது, ரவுடி எலிமெண்ட்ஸ் கண்காணிக்கிறது, தனித்தனியா இருக்கக்கூடியது. அது வேணா நீங்க சொல்லலாம், அகில மாநில தலைமையில இருந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தலைமை வந்து சென்னையா இருந்தாலும் அந்தந்த மாவட்டங்களுக்கு எஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணாம, சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ணாம நேரடியாக சென்னை ரிப்போர்ட் பண்ணி நிச்சயமாக உளவுத்துறை என்பது பின்னி பிணைந்தது. மாவட்டத்திலிருந்து நேரடியாக தலைமையகத்துக்கு தகவல் கொடுக்கக்கூடிய உளவுத்துறை அங்க இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்துடும். இதுக்காகத்தான் நீங்க சொல்றீங்க ஒரு மூலையில நடக்குதுன்னு, அந்த மூலையும் தமிழகத்தில் உள்ளதுதான். ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சிறு பிரச்சனையும் சிறு நெருப்பும் ஒரு ஜாதி தீயாக பெரிய கலவரமா வடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது அது மாநிலத்தை பாதிக்கக்கூடிய என்பதால் அப்ப அங்க இருக்கிற காவல்துறை செயல்படவில்லை என்று அர்த்தம். செயல்படுறது யார் காரணம் அப்படின்றத பார்க்கணும். ஆகவே இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு பிரச்சனை சொல்றீங்க, 2 எஸ்பியும் ஒரு டிஐஜி மாத்திரக்கூடாது, டிஜிபியை மாத்திரணும் சொல்ல போறீங்களா? எல்லாரும் பொறுப்பு கூட்டு பொறுப்பு தான். ஒரு காவல்துறைக்கு கூட்டு பொறுப்பு. அந்த மாவட்ட நிர்வாகம் தான் முக்கியமான பொறுப்பு. அவங்க தான் களத்துல இருந்து பார்க்கக்கூடியவங்க. சென்னையில் இருக்கிறவங்க சூப்பர்வைஸ் பண்ணாலும் கூட அப்படி இல்லைங்க. உளவுத்துறை அப்படின்றது மிக எளிமையாக சொல்லணும்னு சொன்னாக்க அது வந்து 2 பகுதிகளாக செயல்படுது. ஒன்னு வந்து இங்க சென்னையில இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் யூனிட் இங்க ஒன்னு இருக்குது. இது ஒரு பக்கம் இங்கிருந்து செயல்பட்டு கட்டளைகளை வழங்கி கொண்டே இருக்குது. நீங்க சொன்னது மாதிரியாக பல பிரிவுகளாக பிரிந்து அது தகவல்களை சேகரிக்குது. இதே மாதிரியாக மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து அவங்க வந்து எஸ்பிக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எஸ்பிக்கு தகவல் சொல்லக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலுமே ஏராளமான காலி இடங்கள் இருக்குது. 20% காலி இடங்கள் இன்னைக்கு காவல்துறையில் இருந்துகிட்டு இருக்குது, இட்டு நிரப்பப்படாததாக இருந்துகிட்டு இருக்குது. ஆகவே அங்கேயும் வந்து உளவுத்துறையிலும் ஏராளமான காலி இடங்கள் இருக்குது. இருக்கக்கூடியவங்களும் என்ன மாதிரியாக தேர்வு செய்து அங்க போஸ்டிங் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கறத பற்றி நம்மளுக்கு வந்து தகவல்கள் இல்லை. அதனால அவங்க மாவட்ட காவல்துறை சரியாக செயல்பட்டிருக்க வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அதோட தொடர்புடையது கிடையாது. இவங்க தனியா யூனிட், இவங்க தனியா அங்க எஸ்பி டிட்டாச்மெண்ட் ஒண்ணு வச்சு இவங்க தகவல்களை சேகரிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கும் அந்த கடமை இருக்குது. நீங்க பாக்கலையா? அதான் என்னுடைய கேள்வி. அந்த உளவுத்துறைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க பாக்கலையா? வந்து ஒரு கொலை நடக்குன்னா இதுக்கான எதிர்வினை இன்னொரு கொலை நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. நம்ம இங்க உட்கார்ந்து சொல்ல முடியுது. அங்க மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நெருப்புல நிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாத அந்த பிரச்சனை கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். கட்டாயமா தெரியறது மட்டுமல்ல, ஒரு சிறு நிகழ்வும் அந்த மாவட்ட உளவுத்துறை மூலம் மாநில தலைமையகத்துக்கு வந்து சேரும். ஒன்னுக்கு நோட் போட்டு வைப்பாங்க. அது முதலமைச்சர் பார்வைக்கும் செல்ல வேண்டும். இதெல்லாம் வாளாயமான ஒன்று. அந்த உளவுத்துறை தலைவர் தினம் முதலமைச்சர் சந்தித்து சட்ட ஒழுங்கு குறித்து பேச வேண்டும். ஆனா இப்ப என்ன, கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் கூட்டமோ அல்லது காவல்துறை கூட்டம் கூட்டப்பட்டதா, இல்ல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பற்றி விவாதிக்கப்பட்டதா? இல்ல. நீங்க வந்து பொதுவா இல்ல சமூக சூழல் ஒரு சூழலில் காவல்துறை கட்டுப்பாடற்று போய்விட்டதாகத்தான் பொருள் சொல்ல முடியும். சொன்னது போல மாற்றப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது சம்பந்தப்பட்ட காவல்துறை
தன்னுடைய கடமையை சரியா செய்யலங்கிறது அரசு உணர்ந்திருக்கதான் அர்த்தம். எனக்கு தவறுகள் நடக்கும் போது வேற அதிகாரிகளை மாற்றினா அந்த தவறுகள் குறைப்பதற்கு அல்லது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அது வந்து குற்றவாளிகளோ அந்த பகுதி காவல்துறையோ அதிகாரிகளோ மாற்றம் செய்யப்பட்டிருக்கா, இன்னும் கொஞ்சம் கடுமையாக வேலை பார்க்க 80-90 கொலை நடந்த பிறகுதான் 90 கொலைங்கிறது இந்த 3 மாதம் நடக்கிறது இல்ல. இப்ப அவர் கண்ணதாசன் அடிக்கடி மறுபடியும் நீங்க 97 மேடம் சொன்னாங்க, மதிப்பிற்குரிய திரௌபதி மேடம் சொன்ன மாதிரி 97 ஜாதி கலவரங்கள் வந்து 15 நாட்கள் தென் மாவட்டங்கள் ஸ்தம்பிச்சு போச்சு. பஸ் போக்குவரத்து இல்ல. எவ்வளவு பெரிய அத்தியாவசியம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூடப்பட்டது. அப்ப திமுக ஆட்சி நடந்துருச்சு. முன்னாள் அமைச்சர்கள் கிருஷ்ணனும் ஆடியனும் கொல்லப்பட்ட போது என்ன பண்ணிட்டு இருந்தோம்? குற்றவாளிகள் எங்க இருந்து வர்றான், எப்படி வர்றான்? இன்னைக்கு காவல்துறைக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கு. இப்ப அவங்க மேடம் சொல்ல நான் ஒத்துக்கிறேன், பணியிடங்களை காலியிடங்களை நிரப்பணும், இன்னும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தணும். அதெல்லாம் வரவேற்கத்தக்க. யார் படுத்துவாங்க? நிச்சயமா சொல்லுவாங்க, அவங்க ஓய்வு பெற்ற காவல்துறை அவங்க சொல்லுவாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்களும் நாங்களும் கவலைப்படுறோம், எங்களுக்கு 20 நீங்களும் கவலைப்பட்டீங்கன்னா இல்ல. நிச்சயமாக எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, சமூக ஆர்வலர் இருக்கிறவங்க, காவல்துறையில ஓய்வு பெற்றவங்க, பத்திரிகையாளர் அவங்க கவலைப்படுவாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சு அரசும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அரசும் போன முறை சட்டமன்றத்தில் பேசும்போது இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அது திருத்தமா சொன்னாரு. அது நிச்சயமாக கண்காணிக்கப்படுகிறது, குற்றங்கள் தடுக்கப்படும், கொலைகள் நிறுத்தப்படும் என்று சொல்லியிருக்காரு. விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை வந்த போது பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்தாங்க. அப்பயே அவங்க சொன்னாங்க, திரௌபதி சொன்ன தகவல் அப்ப சொன்னாங்க, கிட்டத்தட்ட 20% காவல் காலி பணியிடங்கள் இருக்குனாங்க, நிரப்ப வேண்டியதானே. சொன்னது காரணம் அவங்க சொன்னாங்க ஒரு படத்தை பாதுகாப்பு 20% காலி பணியிடம் இருக்குன்னு நிரப்ப வேண்டியதானே. சொன்னது காரணம் இருக்கு. இத்தனை பலவிதமான குற்ற சம்பவங்கள் நடக்கிற இந்த தமிழகத்தை கண்காணிக்கிற பொழுது 1300 தியேட்டர்லையும் இருக்கிற 93,000 போலீஸ் போய் நம்ம நிப்பாட்ட முடியாதுங்கிற காரணம் தான் சொன்னாங்க. 1,10,000 போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல 93,000 இருக்குன்னு அன்னைக்கு தகவலே சொன்னாங்க. அது அவங்களே சொன்ன விஷயம். இது வந்து ஏற்கனவே பழைய நிலைமையில இன்னைக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத பார்த்தா இன்னும் அதிகமான இளைஞர் காவல்படைன்னு நிறைவேற்ற வேண்டிய யாரு சார்? இளைஞர் காவல்படைன்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் சம்மன் அனுப்புறதுக்கும் பாதுகாப்பு பணியில சாலை போக்குவரத்துக்கு நிப்பாட்டிருக்காங்க. இருக்கிற காவல்துறையினர் அங்க அனுப்ப முடியாது. அதற்கு பயன்படும் எல்லா சம்பவங்கள், பெரிய சம்பவங்கள் நடக்கிறது, கலவரம் நடக்கிற பிரச்சனைகள்ல, தேர்தல் சமயங்கள்ல, மற்ற நேரங்களில் எல்லாரையும் தான் பயன்படுத்துறோம். இன்னைக்கு நிச்சயமா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும், இன்னும் மேலும் கண்காணிக்க வேண்டும், காவல்துறையும் மேலும் சிறப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்க ஆசை. இதுக்காக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கணும் யாருமே உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்க இல்ல, நடவடிக்கையை செயல்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நிச்சயமா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல ஒரு புள்ளிவரம் சொல்லுது, கிராமங்கள்ல தமிழகத்துல 40% மக்கள் குடிக்கு அடிமையா இருக்கிறார். ஆண்டுக்கு 8% 8 விழுக்காடு வந்து குடிப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இப்படி நம்ம ஊர் பூரா மதுபான கடை திறந்து வச்சு இந்த பாலியல் வன்முறை குடிச்சிருக்கான், இந்த கொலை பண்ண சந்தேகம் எல்லாம் குடிச்சிருப்பான், இந்த கொலை வந்து அவ்வளவு தைரியமா போய் நிக்க முடியாது, மனசு உள்ள வந்து ஒரு சரக்கு ஏத்தனாதான் அவனுக்கு அந்த வெறிய பிடிக்குது. இப்படி அவங்களுக்கு எல்லாம் குற்ற செயலை தூண்டுவதற்கான எரிசாராயத்தை, எரிபொருளை நாமளே கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை குறைக்கிறதுக்கு வழியை காணும். நிச்சயமாக அது வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல, அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய செயல். அது தமிழகத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகம் மட்டுமே இந்த குடியை பழக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது, டாஸ்மாக் கடை உண்டு பண்ணி இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. இந்தியா முழுவதும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த குடிக்க கூடாதுங்கிற ஒரு சிந்தனையை நம்ம வளர்க்க வேண்டும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டும், ஆண்களுக்கு வளர்க்க வேண்டும், மனைவிகள் குடும்ப கணவனுக்கு வளர்க்க வேண்டும். இந்தியா முழுக்க தடை பண்ணப்பட்டுருச்சா? இந்தியா பல மாநிலங்கள் இருக்கு, லாட்டரி சீட்டு இருக்குல்ல, தமிழகத்திலேயும் தடை பண்ணாங்க. தமிழகத்தில் தடை பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. வெளிமாநில லாட்டரிகள் தமிழகத்தில் விற்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்த பொழுது இங்க வெளிமாநில லாட்டரி சீட்டை விற்ற அந்த தொழிலதிபர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிடுறேன், இதே அதிமுக அரசு இருந்த போதுதான் தமிழகத்தில் லாட்டரிக்கு தடை விதிக்கப்பட்டது. காரணம் மணல் போல, மணல்ல வந்து தனியார் நிறுவனங்கள் காட்டல் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க, மதுபானத்துக்கு தனியார் நிறுவனம் காட்டல் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து லாட்டரிக்கு வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து வெளிமாநில லாட்டரி, போலி லாட்டரி வைக்கிறான்னு சொல்ல, ஏழைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, அன்றாடம் காட்சிகள் லாட்டரியில தங்களுடைய வாழ்க்கை தொலைக்கிறாங்க தடை பண்ணாங்க. நான் கேட்கிறேன், அகில இந்திய அளவுல லாட்டரி வந்து இருந்துட்டு இருக்கும்போது தமிழகம் தடை வைக்க முடிஞ்சது. நீங்க சொல்றீங்க அகில இந்திய அளவுல மதுபானம் இருக்குது, தமிழகத்திலேயும் மதுபானம் தடை பண்ண முடியல. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உச்சநீதிமன்றத்தில் இவங்க தனியார்கள் போய் வெளிமாநில லாட்டரி தமிழகத்தில் விற்கக்கூடாது என்றால் தமிழக அரசும் லாட்டரி சீட்டு விற்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் வந்தாங்க. வெளிமாநில லாட்டரிகள் இந்த லாபத்தை பூரா வெளிமாநில லாட்டரிகள் சுரண்டி எடுத்துட்டு போகிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தது லாட்டரி சீட்டு. வருமானத்தை ஏழைகளுக்கு பயன்படுத்தணும். தமிழக அரசு லாட்டரி சீட்டு விற்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு ஏற்படுமையான வெளிமாநில லாட்டரி விற்கக்கூடாது அப்படின்னு உத்தரவானாங்க. அப்ப தமிழக அரசு லாட்டரி சேர்ந்து மூடப்பட்டது. இதுதான் உண்மை.
இது நீங்க சொல்றது உங்களுக்கு லாஜிக் இல்ல, நடந்தது சொல்றேன். இல்ல, அதாவது இன்னொரு மாநிலத்துக்கு வருமானம் போதுங்கிறது இல்ல மேட்ரு. தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா தெளிவா சொன்ன விஷயம், ஏழைகளுடைய வாழ்வு பாதிக்கப்படுகிறது. அவர்கள் வந்து லாட்டரியில் தங்களுடைய முதலீடு செஞ்சு தங்களுடைய சாதாரண 5 ரூபா 10 ரூபா வருமானத்தோட காலி பண்ணிருக்கா மாற்றப்பட்ட விஷயம் இது. நிச்சயமாக அதே போன்று மதுவிலக்கும் கொண்டு வரப்பட வேண்டும், படிப்படியாக கொண்டு வரப்பட வேண்டும். எல்லாருமே யாருமே மதுவிலக்கு வந்து நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் நீங்க சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. இல்ல அதை சொல்லாதீங்க. அதாவது யார் சொல்லணும் நாங்க முடிவு எடுத்துக்கிறோம். அதாவது மதுக்கடைகளை திறந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது அதுக்காக வசதி ஏற்படுத்தி மது விலைகளை பார்களை அதிகப்படுத்தி விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்து தீபாவளிக்கு விளைவிக்கணும், பொங்கலுக்கு விளைவிக்கணும், விழா காலங்களில் விளைவிக்கணும், இலக்கு நிர்ணயித்து விற்பனையா இப்ப அதுல பிரச்சனை. நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு இந்த தென் மாவட்டங்களை பற்றி நீங்க சொல்லும் பொழுது இது வந்து மது விலக்கு வர வேண்டும் அப்படின்றதுதான் வந்து எல்லாருடைய விருப்பமும், முக்கியமாக தமிழகத்து பெண்களுடைய விருப்பம். ஏன்னா இல்ல அது ஒரு காரணங்க. ஆனா இப்ப தென் மாவட்டத்தை பத்தி சொல்லும் பொழுது தமிழகத்தை பத்தி சொல்லும் பொழுதோ நடந்து கொண்டிருக்கிற மற்ற பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. உதாரணமாக நகர்மயமாதல் இருக்கு. இதுல கிராமப்புறத்துல இருந்து எதுக்கு இவ்வளவு பேர் இங்க வந்து கூடியறாங்க? அந்த நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கலவரம் ஏற்படுத்துறதாக இருக்குது. அந்த மாதிரி கிராமங்கள் முற்றாக காலி செய்யப்படுகின்றன. எதனால? விவசாய நிலம் கிடையாது, விவசாயம் லாபகரமானதாக இல்ல, ஆழ்பலம் கிடையாது, அப்புறம் வந்து உங்களுக்கு இடுபொருள்கள் கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் தண்ணி வசதி கிடையாது, காவிரியின் கால்களில் சங்கிலி போட்டு தலைச்சிருக்கிறாங்க. இது மாதிரியே எண்ணற்ற பல பிரச்சனைகளின் காரணமாக முகம் இழந்தவனாக இன்னைக்கு தமிழன் வந்து நகரத்துல உலகிட்டு இருக்கிறான். கிராமங்கள்ல யாருமே இல்ல, இந்த உதிரிகளை தவிர. அந்த உதிரிகளை வந்து இஷ்டத்துக்கு ஜாதியின் பேரை சொல்லி உணர்ச்சி வசப்படுத்த செய்து எப்படி வந்தாலும் வளைக்கிறதுக்கு ஆளுங்க அங்க இருந்தாங்க. தூத்துக்குடியில 92% கல்வி அறிவு இருக்கு, திருநெல்வேலியில 70% கல்வி அறிவு இருக்குது. இவ்வளவு சதவீதம் அது சராசரிக்கு அதிகமான கல்வி அறிவு இருந்துமே இந்த பிரச்சனை நடக்குதுன்னா என்ன மாதிரி கல்வி அறிவு பெற்றவன் வந்து சென்னைக்கு வந்துடுறான், இல்லன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறான். அங்க வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள் யாரும் அங்க நிலத்துல வயல்ல வேலை செய்யறது கிடையாது, அங்க மரம் ஏறுறது கிடையாது, பதனி எடுக்கிறது கிடையாது, கல்லு காய்ச்சறது கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் அவங்க செய்யறது கிடையாது. அவங்க வந்து அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களாக இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற இதே கம்யூனிட்டி இருக்குங்களா, அங்க பிரச்சனை பண்ற 3 கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள் அவங்களே வந்து இங்க சென்னையில இருக்கிறாங்க. ஆனா இங்க சென்னையில வந்து எல்லா சகோதரர்களாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பூமிக்கு போகும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவதாரம் ஏற்படுத்தி எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப மேடம் சொன்ன மாதிரி இது வேலை இல்லாதவங்க எல்லாம் செய்யறது இல்ல. இப்ப இன்னைக்கு பெச்சியா கொல்லப்பட்டிருக்காருன்னா ஒரு பஞ்சாயத்தினுடைய ஆளுங்கட்சியோட செயலாளரா இருக்காரு. டேவிட் ராஜா வள்ளியூர்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு, அவர் கல்லூரி மாணவரா படித்துட்டு இருக்க சக மாணவர்கள் கொண்டிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவங்க வேலையா இருந்திருப்பாங்க, கொலை பண்றவங்க வேலையா இருக்காங்க. அந்த வித்தியாசம் தான் இல்லையே. யார் கொலை செய்யறான், யார் கொலை செய்யப்படுறான்? கொலை செய்யப்படுகிறவர்களும் அந்த குடும்பத்தில் அந்த வாரிசு இழக்கிறார்கள், வம்சம் இழக்கிறார்கள். ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒண்ணும் கிடையாதுங்க. வல்ல நாட்டுல வந்து ஏடிஎம்ல ஒரு காவலாளி காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவர் செய்த பாவம் ஒண்ணுமே கிடையாது, அவரை போய் வெட்டுறாங்க. அது எதுக்குன்னா இந்த பழி தீர்க்கும் மர்டர் தான் அது. அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை அவர் ஏடிஎம்ல அவர் பாட்டு காவல் காத்துட்டு, ஏன்னா அவர் ஒரு சாஃப்ட் டார்கெட், அவருக்கு பின்னால கூட்டம் கிடையாது, அவரு ராத்திரி நேரத்துல தனியா அங்க இருந்துகிட்டு இருக்காரு, அதனால அவரை போட்டு தள்ளுறாங்க. என்ன ஒண்ணு அவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னுட்டு எதிரணியினர் அடையாளம் காண்றாங்க. சோ இந்த உணர்வுகளை தூண்டி விட்டுறது யாரு, இந்த உணர்வுகளை உண்டாக்குறது யாரு அப்படிங்கறத பார்க்க வேண்டிய உடனே இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கப்படுகிற பொழுது அவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஜாதி பிரச்சனைகள் வந்து மேற்கு மாவட்டங்கள்ல இவ்வளவு அதிகமா இல்லை. என்ன காரணம்? அவங்க சொன்னது போல அங்க தொழில் வளர்ச்சி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. இங்க வந்து படிப்பறிவு இருந்தாலும் கூட அவர்கள் கூட நகரத்துக்கு வந்துறாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க இதை கூடுதலா தூண்டக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அதே ஜாதி புண்பலம் தான் அடிப்படை காரணமா இருக்குது அவங்களோட குற்றச்சாட்டுப்படி. நிச்சயமாக இப்ப வந்து இந்த ஜாதிங்கிறது, ஜாதி இல்லாத மனிதன் யார் இருக்கா? எல்லாரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவன் தானே. தவறு செய்யப்படும் இருக்கலாம், யார் நான் சொல்ல வர்ற ரீசன் வேற. தவறு செய்கிறவன், தவறுக்கு ஆட்படுகிறவன், கொலை செய்யப்படுகிறவன், கொலை சம்பவத்தை செய்கிறவன் எல்லாருமே ஒரு ஜாதியை சேர்ந்தவனா இருக்கான். அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த ஜாதி என்று அந்த செய்தி பரவல்களை இந்த ஜாதிக்காரனை வெட்டிட்டான், இந்த ஜாதிக்காரன் கொண்டுட்டான், இந்த ஜாதிக்காரனை வெட்டிட்டான், இந்த பழிக்கு பழி கொண்டான், இப்படி ஒரு சம்பவங்கள் அங்க பரபரப்பை ஏற்படுத்தி சில குற்றவாளிகள் சமூக விரோதிகள் இந்த காரியங்கள் ஈடுபடும்போது கடுமையான தண்டனை வேணும், கடுமையான சட்டம் வந்து இன்னும் கடுமையாக்கப்படணும். இன்னைக்கு வந்து குண்டாஸ் ஆக்ட்ல இந்த வருஷம் மட்டும் 67 பேர் கைது பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆண்டு
நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் 67 பேர். ஒரு வருஷத்துக்குள்ள 1 வருஷம் இல்ல 3 மாசம் 67 பேர் குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸ் வந்து போட்டோ கணக்காட்டுறதுக்காக போடப்படுதே தவிர அது சாதாரண பேப்பர் ஒர்க். பேப்பர் ஒர்க் முழுசா பண்ண சொல்ல வரது நீங்க புரிஞ்சுக்கல. குண்டாஸ் ஆக்ட 1 வருஷத்துக்கு பதிலா 5 வருஷம் ஆக்கணும். அந்த குண்டாஸ் ஆக்டுக்கு அப்பீல் கொடுக்குறாங்க பாருங்க, நீதிபதி அப்பீல் கொடுக்குறாங்க. அப்பீல் போடுறதே சரியா போடலங்க. நீங்க இப்ப ஜாதி எங்குமே இல்லன்னு சொன்னா எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓர் நிறைன்னு சொல்லிக்கிட்டு சுதந்திர போராட்டம் நடந்த பொழுது எல்லா ஜாதியும் சேர்ந்து தானே எங்களை கொடி பிடிச்சாங்க. அப்ப வந்து இந்த ஜாதி அது கிடையாது. அப்புறம் 2வது இந்த நீதியை வழங்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்றோம், அதுலயே வந்து ஜாதி தான் பேசிக்கிட்டு இருக்கான். 18 நீதிபதிகளை நியமிக்க வேண்டும், இந்த ஜாதியாகத்தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜாதி அடிப்படையில சொல்லலாங்க. சில அடிப்படை உண்மையில நீங்க ஏத்துக்கங்க. அவங்க 2 பேருமே சொல்லக்கூடிய ஒவ்வொரு எந்த சமூகத்தை பிரதிநிதித்துவம் வேணும் சொல்லி கேட்கறோங்கிறது உண்மையான விஷயமா தான் இருக்குது. இங்கே விவாதம் இருக்க மக்களுடைய பார்வையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, மேம்பட்டுள்ளதா சீர்குலைந்துள்ளதா மாற்றம் இல்லையா, மக்களுடைய பார்வை என்ன இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மேம்பட்டுள்ளது என்று 13% மக்களும், சீர்குலைந்துள்ளது என்று 71% மக்களும், சட்டம் ஒழுங்கில் எந்த மாற்றமும் இல்லை என்று 16% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த நிலைமையில் இந்த மாற்றம் இல்லை என்று 16% மக்களும், சட்டம் ஒழுங்கு மேம்பட்டுள்ளது என்று 13% மக்களும், சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்குலைந்துள்ளது என்று 71% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த குற்றங்களை குறைப்பதற்கு தண்டனை மட்டுமே போதுமானமா இருக்குமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது. கோயம்புத்தூரில் பள்ளி மாணவி முஸ்கன் என்ற பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், குற்றம் குறையவில்லை. தூத்துக்குடியில் புனிதா என்ற மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தவர் 2 வருடத்துக்குள்ளாக ஆயுள் தண்டனைக்கு உள்ளாகப்பட்டார், நிச்சயமாக குற்றம் குறையவில்லை. தண்டனைகள் மட்டுமே குற்றத்தை குறைக்குமா என்றால் இல்லை. நிச்சயமாக சமூக மாற்றம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளும், ஒவ்வொரு சமூக கட்டமைப்புக்குள்ளும், ஒவ்வொரு ஜாதி அமைப்புக்குள்ளும் பெரியவர்கள் மூத்தவர்கள் இருந்து தங்களுடைய அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே குற்றம் குறைவதற்கான அடிப்படை வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. தமிழகத்தின் வளர்ச்சி உண்மை நிலை என்ன என்ற தலைப்பில் ஆயுதெழுத்து நீட்சி விவாதிக்கிறோம். தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்ற கேள்வி ஏன் எழுகிறது? அசோசம் என்று அழைக்கப்படக்கூடிய தொழில் வர்த்தக சபைகளுடைய கூட்டமைப்பு, தொழில் வர்த்தக சபைகளுடைய கூட்டமைப்பு ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், மின் வசதி, சாலை வசதி, சுகாதாரம் உள்ளிட்ட 9 முக்கியமான அம்சங்களில் ஒவ்வொரு மாநிலமும் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. 9 அம்சங்களில் 8 அம்சங்களில் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட கேரளா 7 மாநிலங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மாநிலமும் ஒரு அங்கத்தில் இருக்கிறது. இந்த 9 அம்சங்களிலும் சிறந்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய 8 அம்சங்களில் சிறந்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. தமிழகத்தின் மீது, தமிழக அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்க உண்மையிலேயே தமிழகம் வளர்ச்சி பாதைதான் சென்று கொண்டிருக்கிறதா? மே மாதம் தமிழகத்தில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடக்கக்கூடிய நிலையில இந்த அசோசமுடைய இந்த கருத்து கணிப்பு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது? இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது? இதை பற்றி தான் ஆயுதெழுத்து நீட்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய சமூக மக்கள் கட்சியை சேர்ந்த திரு கரு நாகராஜன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணை செயலாளர் திரு கண்ணாசன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு கண்ணாசன் கேட்கிற முதல் கேள்வி, அசோசம் அப்படிங்கிறது ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் அல்ல, ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நிறுவனம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கவோ பாராட்டவோ ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அசோசமுக்கு என்ன அரசியல் காரணம் இருக்க முடியும்? 9 முக்கியமான துறைகளில் 8 துறைகளில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்று அசோசம் சொல்கிறது. நீங்கள் எப்படி மறுப்பீர்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அரசியல் இல்லாமல் வேற என்ன? அதாவது இது வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம். எந்த ஆண்டின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த அசோசியேஷனுடைய அறிக்கையை பார்த்தாலே மிக தெளிவாக தெரியும். 2009, 2012, 2011 அதன் பிறகு 2012, 2011 அதன் பிறகு 2012, 2014 இந்த 6 ஆண்டு கால கட்டத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஒன்னு கேட்கிறேன், இந்த 2000 திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் வந்த பிறகு சாலை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டது அடிப்படையாக. அடுத்ததாக நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த புள்ளியோட உண்மை, அதற்கான பெருமை திமுகவை சேர்ந்து நிச்சயமாக. அதாவது இந்த புள்ளி விவரங்கள் உண்மையோட இப்ப சொல்ல
இந்த புள்ளி விவரங்கள் 2009 2011 சரியாக இருந்திருக்கலாம். 2008 அந்த வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இருக்குமே தவிர இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த வகையான வளர்ச்சி திட்டங்களும் இல்லை என்பதுதான் அடிப்படை உண்மை. திமுக தலைவர் அனுதினமும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாரு, அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார், தமிழகத்தில் வளர்ச்சி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நிச்சயமாக 2009 வளர்ச்சியோட தொடர்ச்சியாக வளர்ச்சி இருக்கணுமே இங்க இல்ல. அதான் நீங்க சமீபத்தில் 2012 2013 2014 புள்ளி விவரங்கள் மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் பொருளாதார வளர்ச்சி விட்டுச்சு. அதுல பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 29.34% 1.16% குறைந்திருப்பதா புள்ளி விவரங்கள் காட்டுச்சு. இவர்கள் எதை அடிப்படையாக வச்சுப்பட்டிருக்காங்க? பவர்னு சொல்றோம், மின்சாரம். அந்த மின்சாரம் இந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, என்னென்ன திட்டங்கள் இவர்கள் வந்து அந்த மின்சார உற்பத்தி உங்களுக்கு எனக்கு கவலை தரக்கூடிய விஷயம். தொழில் முதலீட்டாளர் பாக்குறாங்க, மின்சாரம் இருக்கிறதா? இவங்க இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். 2009 2014 தொடங்கப்பட்ட திட்டங்கள் மின்சாரம் இதை அடிப்படையாக வைத்து இந்த புள்ளி விவரங்கள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் தான் சொல்றேன். தவிர 2009 2010 இல்ல மேட்ரிங்க 2014 வரைக்குமான ஆண்டு கணக்கில் வந்து பார்த்திருக்காங்க. அவங்க வந்து மின்சாரம் அவங்க கடன் வாங்கி பண்றாங்களா, தொழில் பண்றாங்களா, தானா உற்பத்தி பண்றாங்களா, ஆட்சியில் வந்த உற்பத்தியாங்கலாம் இல்ல. அவங்க தடையற்ற மின்சாரம் தமிழகத்தில் இருக்கிறது, சாலை வசதி இருக்கிறது, பொருளாதார மேம்பாடு இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது என்று ஒவ்வொரு கிரைட்டீரியா பிரிக்கிறாங்க. தடையற்ற மின்சாரம் பத்திரிகைகள் மட்டும்தான் அமைச்சருடைய அறிக்கையாக இருக்கின்றது. இன்னும் கிராமங்கள் சொல்றாங்க, அதிமுக சொல்லல சார். இல்ல அவங்க ரிப்போர்ட் சார், தமிழக ரிப்போர்ட்டா இருந்தா கூட மாநில அரசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அசோசியம் எதை வச்சு அடிப்படையா சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தொழில் நகரங்கள் இருக்கிறதோ அதன் அடிப்படையை வச்சு அவங்க புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டிருப்போம். மொத்த தமிழக வளர்ச்சி என்பது அது இல்ல, அது உண்மை இல்லை என்பதான். உதாரணத்துக்கு சின்ன தொழில் வளர்ச்சி நீங்க சொன்னபடியே தொழில் வளர்ச்சி தானே அடிப்படையாக கட்டமைப்பு பாக்குறோம். நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சியில் ஒரு திமுக ஆட்சியில் 20% இருந்துச்சு, அதிமுக ஆட்சியில் 1.5% குறைஞ்சது சொன்னீங்க. இந்த தொழில் வளர்ச்சி தானே. முதலீட்டாளர்கள் கர்நாடகா போயிட்டாங்க, கர்நாடகா இல்லங்கிறத இவங்க சொல்றாங்க. சொல்லக்கூடியது என்ன? தொழில் முதலீட்டுக்கு உகந்த 9 கிரைட்டீரியால 8 கிரைட்டீரியா தமிழகம் முடிச்சு சார் முடிக்கல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு உடன்குடியில ஒரு நீர் அனல் மின் திட்டம் கொண்டு வந்தாங்க. உடன்குடி பத்தி நேத்து நீங்க வேற ஒரு தொலைக்காட்சியில பேசுனீங்க, அது நாள் மக்கள் பார்த்தாங்க. நான் சொன்னேன் உடன்குடி திட்டம் ரத்து பண்றாங்க, ஆணையை ரத்து பண்றாங்க, ஒப்பந்தம் திரும்ப போடுறாங்க. அதெல்லாம் இல்ல. நான் கேட்கறது மின்சாரம் இருக்கிறதா இல்லையா, தொழில் முதலீட்டா பாக்குறாங்க, இருக்குன்னு முடிவு போடுறாங்க. அவ்வளவுதான் நான் கேட்கறேங்க. தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்க, நோக்கியா பாக்ஸ்கான் ஆலைகள் எவ்வளவோ தொழிற்சாலை இழுத்து மூடப்பட்டன. நோக்கியா மூடப்பட்டதுக்கு அதிமுக அரசு காரணமா? இந்த ஆட்சியினுடைய மத்திய அரசுக்கு வரி கொடுக்க வேண்டியதுல, வரி கொடுக்க வேண்டியதுல பின்னூட்ட தேதியில் அவங்க வரி உருவாக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க. சரி, நீங்க அதிமுக இந்த அரசு அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்திருக்கிறது? வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பாடு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்பது எங்களுடைய கேள்வி. ஒரு நல்ல தொழில் தெரிஞ்சுக்க வரும்போது அசோசம் அறிக்கை சரியாக செயல்படுகிறது சொல்லிட்டு அதுக்கான காரணம் திமுக சொல்லி சொன்னீங்க. அசோசம் அறிக்கை வெறும் முதலீட்டாளர் பார்வையில் மட்டுமே பார்க்கணும் சொல்லிட்டு 2வது பாயிண்ட் சொன்னீங்க. 3வது பாயிண்ட் அசோசம் அறிக்கையில உண்மை இல்லைன்னு சொல்றீங்க. 3 நிலைப்பாடு. நான் ஒரே ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தேன். 2009 2011 காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆய்வின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும் உண்மையா இருந்திருக்கும். ஆனால் 2012 2014 அவங்க சொல்லி இருப்பது ஒரு தவறானதா? இல்ல முடிக்கல. அதாவது 2009-10 வந்து சரியான புள்ளி வரும், 12-14 தவறான புள்ளி வரும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ வந்து ஒரு தொழில் ஒரு கூட்டம் ஒண்ணு கூட்டினாங்க. எல்லாருமே ஊடகங்கள்ல பார்த்தாங்க. 1 லட்சம் கோடி முதல் திரட்டணும்னு சொன்னாங்க. முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணாரு. ஆள் இல்லாம ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க உட்கார வச்சாங்க. எத்தனை தொழில் முதலாளர் எவ்வளவு தொழில் முதலீடு ஏற்பாடு பண்ணிருக்காங்க? நடக்க போகுது. முன்னோட்டம் பண்ணாங்க. முன்னோட்டத்துக்கு ஆள் எல்லாம் பின்னோட்டமா ஓடி இருக்காங்க. மற்ற மாநிலங்கள் இருந்து தொழில் செய்தி அங்க போயிட்டு இருக்காங்க. இது வந்து அசோசம் கொடுத்த ஒரு புள்ளி வரும். சொன்ன உண்மை இருக்கலாம், உண்மை இல்லைங்கிறது நான் சொல்லிக்கிறேன். உண்மை இருக்கலாம். என்னுடைய கேள்வி உங்களுக்கு வேற, அவருக்கான பதில் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்ன, மத்திய அரசுடைய புள்ளியியல் கணக்குத்துறை வெளியிட்ட தகவல்ல பொருளாதார தொழில் வளர்ச்சியில 18 மாநிலங்கள்ல 18வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் இருக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சொன்னது மத்திய புள்ளியியல் துறை.
அசோசியேஷன் கொடுக்கிற புள்ளிகளுக்கு நீங்க எவ்வளவு ஒரு கருத்து முக்கியத்துவம் கொடுக்கீங்களா அதை விட அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த விஷயத்துக்கு அதை நீங்க மறுக்க போறீங்களா திமுக சொல்ல போறீங்களா? அசோசங்கிறது அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பு இல்ல. இது சிஐ, சிஐஐ, பிக்கி போன்ற எல்லா தொழில் வர்த்தக சபைகளும் சேர்ந்து இணைந்து செயல்படுகிற அமைப்பு. அவன் வந்து எல்லா கேட்டகரியும் உலகம் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய செயல்பாடுகளை வச்சு அவங்க கொடுக்கறாங்க. அவங்களுக்கு பவர் சப்ளை எப்படி இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எப்படி இருக்கு, இங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, லேபர்ஸ் கிடைக்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை கேட்டேன். நான் கேட்கிற மத்திய புள்ளியியல் துறை வந்து தொழில் வளர்ச்சியில 18வது இடம் சொல்லி தமிழக சொல்லியிருக்கேன். இல்ல எங்க சொல்லிருக்கேன்? இன்னைக்கு 2012-2015 எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நம்பர் 1 தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க. 36,860. தொழில் வளர்ச்சியில ஹையஸ்ட் குரோத் ரேட் இருக்கக்கூடிய மாநிலம் முதல் மாநிலமா பீகார் இருக்குது, 18வது மாநிலமா தமிழ்நாடு இருக்கு, 17வது கோவா, 16 ராஜஸ்தான், 15 பஞ்சாப், அதுக்கு மேல ஆந்திர பிரதேஷ். இப்படி இதான் நான் சொல்றேன். இப்ப பீகார்ங்கிறது தொழில் வளர்ச்சியில இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து 585 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பீகார்ல வந்து 28 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அங்க அதிக தேவை இருக்கு, கூட 40 பண்ணலாம். பட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஐ சேர்க்காம, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் குறுந்தொழில் சிறுதொழில் சேர்க்காம, மீடியம் அண்ட் மெகா பெரிய தொழில்கள்ல 36,869 இண்டஸ்ட்ரி இயங்குவது இந்தியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு. 1,96,000 மிதமிஞ்சி இருக்கு. தொழில் வளர்ச்சி ஏற்கனவே அதிகபட்சம் இருக்கிற ஒரு மாநிலம் இப்பதான் வளர்ச்சியில் இருக்கிற மாநிலங்கிற அந்த growth அக்கவுண்ட் பண்ணி பண்ண முடியாது. growth rate எப்போ எவ்வரி இயர் கூடணுங்கிறதானே ஒருத்தங்க எதிர்பார்ப்பாங்க. நாங்க வந்து போதுமான இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து புது இன்ஜினியரிங் காலேஜ் அனுமதி கிடைக்காம இருக்குதா? தொழில் நிறுவனங்கள் போதுமான புது ஹைகோர்ட்ல நீதிபதி சொல்லியிருக்காரு, புது இன்ஜினியரிங் காலேஜ் நீ அனுமதி கொடுக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. அங்க இருக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியில நாங்க தொழில் நிறுவனம் அதிகமா இருக்குன்னா நீங்க எதுக்கு மே மாசம் தொழில் அப்படி இல்லாட்டி முதலீட்டாளர் மாநாடு எதுக்கு நீங்க மே மாசம் எங்களுக்கு போதுப்பா நிறைய தொழிலே இல்லாத ஒரு மாநிலத்தை கம்பேர் பண்றதுக்காக சொன்னேன். இப்ப நீங்க சொல்ற முன்னோட்டமான நடந்தது growth rateல 18வது இடத்துல தமிழகம் இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. growth rate வந்து ஏற்கனவே நாங்க grow ஆயிட்டோம்னு சொல்றீங்க. ஏற்கனவே நீங்க வளர்ச்சி அடைந்தாலும் வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே இருக்கு. வளர்ச்சி விகிதம் கூட்டுறது தானே இப்ப முன்னோட்ட மாநாடு போட்டாங்க. இப்ப 7 நாடுகள்ல தமிழக அரசு அதிகாரி போய் UK, இன்னைக்கு இங்கிலாந்து போயிருக்காங்க, இப்ப 7 நாடுகளுக்கு போயிருக்காங்க, ஜப்பான் போயிருக்காங்க, கொரியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாடுகள்லயுமே 7 செமினார் நடத்திட்டாங்க. எப்படி நம்ம மே மாதம் நடத்துற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருங்கிறதுல ஒவ்வொரு நாட்டில இருந்து தொழில் வர தயாராக இருக்காங்க. சும்மா இல்ல, இங்க இருக்க அதிகாரி அனுப்பி தமிழக அரசு அந்த வேலையை செஞ்சுட்டு 7 செமினார் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா குளோபல் அளவுல பார்க்கும்போது தமிழ்நாடுடைய புள்ளி விவரங்கள் சில நாடுகளை விட அதிகபட்சமா வளர்ச்சியில் இருக்கு. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் 83,000 கோடி இருக்கு. நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா 16,000 கோடி தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்றதுல தமிழகம் இந்தியாவோட தொழில முன்னிலையில் இருக்குங்கிறதா நிச்சயமான உண்மை. இதை பிக்கி சொன்னாலும் சரி, அசோசியேஷன் சொன்னாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்னாலும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் அந்த புள்ளிவிவரத்துல அந்த பிகர்ஸ் பாருங்க, எத்தனை கம்பெனிகள் இருக்கு, எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு பாருங்க. திரு கண்ணாசன் கேட்க விரும்புறேன். நம்ம 2 லட்சம் கோடி வந்து கடன் தமிழக அரசு இருக்க போது நம்ம பத்தி நான் திரு கருணாராஜன் கேட்கிறேன். அதற்கு முன்னாடி கடனோ பொருளாதார நிலைமையோ தொழில் வளர்ச்சியோ எல்லாமே மத்திய அரசு வந்து ஒரு நிலைப்பாடு கொடுத்திருக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுல ஒட்டுமொத்தமான வருவாய் பற்றாக்குறை வந்து 0% உள்ளே இருக்கணும், 1% உள்ளே இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிதி பற்றாக்குறைங்கிறது 3% ஒட்டிதான் இருக்கணும்னு சொல்றாங்க. இது கடந்த 12 ஆண்டு காலமாக தமிழக அரசு சரியா செஞ்சுட்டு இருக்கு. நான் அதிமுக பஞ்சாயத்துக்குள்ளே போல 12 ஆண்டு காலமாக இந்த பெர்ஃபெக்டா இருந்துட்டு இருக்கு. அப்ப 2 லட்சம் கோடி கடன் இருந்தா கூட நம்முடைய நிதி நிலைமை ஸ்டெபிலைஸா இருக்கு தான் நம்ம பார்க்கணும். அதாவது 25 விழுக்காடு வரைக்கும் வந்து கடன் வாங்கிக்கலான்றது இருக்குது, அது மொத்த வருவாய். அப்படிப்பட்ட சூழலில் இந்த 2 லட்சம் கோடிக்கும் வட்டி என்பது கட்டும்போது அது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் பாழாகுது. அப்பொழுது எந்தெந்த தொழில்களில் முதலீடு என்பது இந்த அரசுக்கு குறைபாடு இருக்கிறது. இப்பொழுது இந்த அரசு நம்பி இருப்பது நாம் ஏற்கனவே முதல் வாரத்தில் பேசுனது போல டாஸ்மாக் வருமானம் பெரும்பாலும் அதை நம்பிதான் இந்த ஆட்சி நடக்கின்ற ஒரு சூழல். அடுத்ததாக இடுபொருள்கள் இன்புட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பவர், இந்த அசோசியேஷன் படித்தோம். பவர் எரிசக்தி அல்லது மின்சாரம் என்று சொல்லக்கூடியதுல மரியாதை தலைவர் ஒரு வாகனம் கிடைச்சாரு. 1 மெகாவாட் மின்சாரமாவது உற்பத்தி செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நான் என்னுடைய அரசியல் விட்டு விலக தயார்னார். இதுவரைக்கும் அரசாங்க பதில் இல்ல. நம்ம அது மின்சாரம் மட்டுமே சொன்ன மாதிரி மின்சாரம் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தட்டுப்பாடு எல்லாம் இருக்குது. நம்ம திமுக ஆட்சியில் இருந்தது போலவோ அதிமுக ஆட்சியில முதல் பாதையில் இருந்தது போலவோ நம்ம வந்து மின்வெட்டி இப்ப இல்ல.
இன்னைக்கு வந்து தடையற்ற மின்சாரம் இருக்குது, அவ்வளவுதான். தடையற்ற மின்சாரம் என்பது யாருடைய வரி பணத்தில் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது? எப்படி நம்முடைய வரி பணம் தானே சார். எப்படி போனாலும் நீங்க கடன் அடைச்சாலும் என்னுடைய வரி பணம் தான். வழிப்பிள்ளையார் குறைக்கிறதா? அதாவது உங்களுக்கு வந்து பெரும்பாலும் அதற்கான திட்டங்கள் உடன்குடி திட்டம் என்பது அதை நிறைவேற்றி இருந்தால் 1340 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்திருக்கலாம். இந்த 4 ஆண்டுகள் அதை கிடப்பில போட்டிருந்தாங்க. வெளியில இருந்து மின்சாரம் வாங்குறாங்க, அதிக விலை கொடுத்து எவ்வளவு விலைக்கு வாங்கலாங்கிற நிர்ணயிச்சதே திமுக ஆட்சி தாங்க. அதிகமான தொகைக்கு இப்ப வாங்கி கருத்து திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 3000 மெகாவாட் ஷார்டேஜ். இப்ப எத்தனை இருக்குது? நீங்க 8000 மெகாவாட் உற்பத்தி இன்னைக்கு 13000 மெகாவாட் மீட் பண்றோம். நான் வந்தா மின்மிகை மாநிலம் மாற்றம்னு சொன்னாங்க. ஒரு அமைச்சர் வந்து வானத்துல தான் மின்னிட்டு இருப்பாரு. என்ன நடந்தது? என்ன மின் உற்பத்தி இங்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது என்பதும் நிதி பற்றாக்குறையில் இந்த அரசு தள்ளாடுவதும் ஒரு நிரசனமாக. உங்கள்கிட்ட முதலே நான் சொன்னேன், நிதி பற்றாக்குறையோ வருவாய் பற்றாக்குறையோ எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்ட அளவு இருக்குதோ அவ்வளவுக்குள்ளதான் இருக்குது. எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அதுவும் அந்த அளவுக்குள்ளதான் இருக்குது. எல்லாமே லிமிட்டட். அதாவது உங்களுக்கு ஒட்டுமொத்தமா வருமானமும் கூடுது, செலவும் கூடுது. அப்ப நீங்க எப்படி கவலை பண்ண முடியும்? திமுக கடன் இல்லாம இருந்ததா? 1 லட்சம் கோடி இருந்தது, இன்னைக்கு 2 லட்சம் கோடி. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? இன்னைக்கு கடன் வாங்காத அரசாங்கம் உலகத்தில் இல்ல. அமெரிக்கா தான் அதிகமா கடன் வாங்கிய நாடுன்னு சொல்றாங்க. சொல்றாரு திமுக ஆட்சியில் 1 லட்சம் கோடி. நீங்க சொல்றதுக்கு சொல்லுங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 லட்சம் கோடியா இருந்தது பெரிய செய்தியா இருந்தது. இப்ப 6 ஆண்டுகள்ல வந்து 2 லட்சம் கோடியா மாறப்போகுது. அதான் கணக்கு. அப்ப நிதி மேலாண்மை என்பது சரியில்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு சம்பளம் 2 லட்சம் என்பது கிட்டத்தட்ட 2013-2014 கணக்கிடப்பட்ட ஒரு தொகை. அது நீங்க சொல்லக்கூடிய சமயத்துல அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் வந்து 5 லட்சம் கோடியா இருந்தது. ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 5 லட்சம் கோடியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அப்படியே டபுளா மாறி இருக்கு. அப்ப அது இருக்காது. அது வளர்ச்சி இருப்பது என்றால் கூட உங்களுக்கு நிதி பற்றாக்குறை. வளர்ச்சினா எதை விட்டு வரும்? மொத்த உற்பத்தி 5 லட்சம் கோடியா இருந்துச்சு. நம்முடைய ஸ்டேட் ஜிடிபி சொல்றோம் இல்லையா, அது வந்து மொத்த உற்பத்தி 5 லட்சம் கோடியா இருந்துச்சு. இன்னைக்கு 10 லட்சம் கோடியா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு, இன்னைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. அதே கணக்கு டபுளா இருக்குல்ல. வருமானமும் கூடி இருக்குது, கடனும் கூடி இருக்குது. நீங்க இந்த விகிதத்தில் பார்க்கப்படுவது தவறு தான் சொல்ல முடியும். 2 லட்சம் கோடி என்பது இந்த தினம் 4 லட்சம் கோடியாக இந்த நிதி ஆண்டில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கடன் எப்படிப்பட்ட கடன், எதற்கு வாங்கிய கடன், எங்கிருந்து வாங்கிய கடன் கணக்கு இருக்கு சார். உலக வங்கி கடன் ஒன்னு இருக்கு, தனியார் கடன் ஒன்னு இருக்கு, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வாங்கிய கடன் இருக்கு. அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமா 4 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி சொல்றேன். ஆனா அரசு கொடுக்கக்கூடிய புள்ளிவரத்திலேயே நம்முடைய தமிழகத்துல விவசாயம் வேளாண் துறை வந்து மைனஸ்ல பின்னோக்கிய வளர்ச்சியில் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து விவசாயம் வந்து இல்லாம கொண்டு வர முடியுமா? நம்ம சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சிங்கிறது விவசாயம் அடிநாதமாக கூடிய 60% மக்களுடைய அடிப்படை ஆதாரமாக கூடிய விவசாயம். இதோட வளர்ச்சி பின்னோக்கி இருக்குது, மைனஸ்ல இருக்குது. சார், விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதற்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. உங்களுக்கு 240 விதமான திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் விவசாயத்தை ஊக்கப்படுத்துறதுக்கு இருக்கு. விவசாயத்தை விட்டு போறாங்க. ஒரு விவசாயி உருவாக வேண்டும் என்பது எங்க தலைவர் அடிக்கடி சொல்ற கொள்கை. நிச்சயமா அது வளர்ச்சி அடையணும். அது விவசாயத்தில் எத்தனை பேர் ஒரு விவசாயி வீட்டு பிள்ளை மீண்டும் விவசாயம் செய்கிறாரா அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் நம்ம கணக்கெடுக்கணும். இன்னைக்கு ஒரு விவசாய பொருட்களுக்கு விலை உயர்வு வந்தா மக்கள் ஐயோ முயன்னு கத்துறாங்க. அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகளுக்கு எவ்வளவு செய்யறோம். ஒரு அரிசி, பருப்பு, தக்காளி, உருளைக்கிழங்கு ஒரு விவசாய பொருள் விலை கூடனா உடனே அதை பத்தி கோஷம் போட்டு இருப்பான். அரசாங்கம் என்பது விவசாயியையும் சாமானிய மனிதனையும் 2 பேருமே பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். விவசாயம் ஒரு தொழில் சார்ந்த தொழிலாக, லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக வர வேண்டும் நம்ம ஆசை. அதுக்கு நிச்சயமா அரசு சப்போர்ட் பண்ணணும். இன்னும் அதிகமா கூட பண்ணணும். நம்முடைய ஒத்த மானியங்களையும் விவசாயத்துக்கு திருப்பி விட வேண்டும் எங்க ஆசை. அது நிச்சயமா நீங்க நடக்கிறதா? விவசாயம் செய்வதற்கு எல்லாம் தயாரா வரணும். இன்னைக்கு கரும்பு விலை வந்து இன்னைக்கு குறைவுன்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. ஒரு பக்கம் சக்கரை விலை 36 ரூபாய் இருந்து நீங்க 32 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. அவன் அவனுக்கு கரும்போட விலை கூட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. சிக்கலை எதிர்கொள்றதா சார் அரசு விட. நான் சொல்ல, நீங்க இந்த பால் விலையை நீங்க கூட்டணும், பேருந்து கட்டணத்தை கூட்டணும், இதெல்லாம் நடந்துதான் தீரும். அதை கூட்டும் போதே நீங்க வந்து சாமானிய மக்களையும் பார்க்கணும். நீங்க விவசாயிக்கு செய்யுங்க, பேருந்து கட்டணத்தை செய்யுங்க, நீங்க கால்நடை உற்பத்தியாளர் செய்யுங்க, பால் உற்பத்தியாளர் செய்யுங்க. அதே சமயம் சாமானிய மக்களையும் பார்க்கல. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தானே சார் அரசு, நிர்வாகம், ஐஏஎஸ் அதிகாரி அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. நிச்சயமா சார், விவசாயத்தை ஊக்கப்படுத்தாம அரசு இருக்குன்னு சொல்லுங்க. விவசாயத்தை பத்தி கவலை மைனஸ்ல போகுது. அது என்ன காரணம்? அது நீங்க தான் யோசிக்கணும். மைனஸ்ல போய் நான் ஊக்கப்படுத்த அவன் போறான்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்ல. அரசு மேலும் ஊக்கப்படுத்தணும். விவசாயத்தை அடிப்படையாக மாற்ற வேண்டும். உதாரணத்துக்கு பால் விலை வந்து 5 ரூபாய் ஏற்றினாங்க கொள்முதல் செய்யும் பொழுது. 5 ரூபாய் ஏற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டு 10 ரூபாய் விலை ஏற்றி சாமானிய தவறான செய்தி 8 ரூபாய் கூட்டிக்கணும் சார்.
ஜனவரியில 3 ரூபா 2000 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டும் போது பால் விலை உயர்த்தல, மறுபடியும் இப்ப 5 ரூபா கூட்டிருக்காங்க. 8 ரூபாய் கூட்டிய பிறகு பால் கறந்து கொடுக்கிறவனுக்கு ஒரு லிட்டருக்கு 8 ரூபாய், அந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாயிகள் 3 ரூபாய் இப்போ 5 ரூபாய். ஆனா அப்பொழுது ஏத்தன பொழுது 8 ரூபாய், இப்ப 17 ரூபாய். நீங்க 5 வருஷம் பஸ் கட்டணம் கூட்டாதீங்க, கரண்ட் பில் கூட்டாதீங்க. ஆனா மொத்தமா பொதுத்துறை அடியும் போது பாதிக்கக்கூடிய பல்வேறு சீர்குலைகளை செய்திருக்கிறது. 5 ரூபாய் 10 ரூபாய் எப்படி விவசாய பொருட்கள் விவசாய பொருட்கள் கரும்புக்கு விலை கொடுக்கிற நீங்க 3000 கொடுக்கிற நீங்க இந்த கரும்பு தொழிலாளிக்கு கொடுத்ததோடு சரி, ஆனா எதையும் நிறைவேற்றவில்லை. சீரழித்ததுல இந்த ஆட்சிக்கு பெரும்பங்கு உண்டு. விவசாய சீரழித்த சார், காவிரி பிரச்சனை, முல்லை பெரிய பிரச்சனை, விவசாயிகளுக்காக வச்சிருக்காங்க சார். நீங்க ஏமாத்துற மாதிரி தமிழக ஏமாத்தல, தமிழக மக்களை வஞ்சிக்கல. திமுக அரசு வஞ்சித்தது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கஜித்த கூட்டணி சேர்ந்து முல்லை பெரியார் 140 அடியா உயர்த்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? எதுவும் செய்யாதவங்க. அப்படி கிடையாது. மழை வந்தோட தண்ணி விட்டுருவாங்க. நம்ம வந்து விவசாயம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, தொழில் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நிச்சயமாக அசோசம் கொடுக்கக்கூடிய புள்ளிவரம் ஒன்றாக இருக்கிறது, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய புள்ளிவரம் ஒன்றாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் மே மாதத்தில் சர்வதேச தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை தமிழகம் நடத்திருக்கிறது. அதில் எவ்வளவு தூரம் தொழில் முதலீட்டை ஈர்க்க முடிகிறது என்பது மிக முக்கியமாக ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியா பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கும். அதிகமான தொழில் முதலீடுகள் இந்தியாவுக்கு வரும்போது, தமிழகத்துக்கு வரும்போது அதிகமான வேலைவாய்ப்புகள் வரும், தொழில் வளர்ச்சி பெருகும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் மே மாதத்தில் ஏற்படுமா பொறுத்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.